எல்லோருக்கும் வணக்கம். வடக்கு மாகாண முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் தரம் 3 ஆட்சேர்ப்பு செய்வதற்கான மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை 2024 தொடர்பான செயலமர்வு தொடரில் மீண்டும் ஒரு தடவை சந்திக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் முதலாவது வினாத்தாளினுடைய 2வது பகுதியாக அமையக்கூடிய அலுவலக முறைமைகள் தொடர்பான அந்த பாகம் பற்றிய வினாக்களுக்கு விடைகளை தேடுகிற ஒரு செயலமர்வாக இந்த செயலமர்வை திட்டமிட்டிருக்கிறேன். இப்போ அதில் வினவப்பட்டிருக்கக்கூடிய வினாக்களுக்கு மட்டும் விடைகளை தேடுவதாக இல்லாமல் ஓரளவுக்கு அந்த வினாத்தாளில் கேட்கப்பட்ட விடயங்களை அடிப்படையாக வைத்து கொண்டு நாங்கள் எவ்வாறான விடயங்களை தேடி படித்து வச்சிருக்கிறோம், போதுமானதாக இருக்கா, இன்னும் படிக்க வேண்டி இருக்கா என்பது போன்ற ஒரு தீர்மானத்துக்கு வருகிறதுக்கு அது பிரயோசனமாக இருக்கும். மற்ற சில விடயங்களை நாங்கள் புதுப்பிக்கக்கூடியதாக இருக்கும். சரிதான? இந்த அடிப்படையில் அந்த வினாத்தாளினுடைய பகுதிகளை நாங்கள் பார்ப்போம். இதில் சொல்லப்படுகிற மொழியாற்றல் என்பது முதலாம் பாகம், 2ஆம் பாகம் என்பது முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவைக்கான தகமைகான் பரீட்சை. இப்போ நாங்கள் இந்த தகமைகான் பரீட்சை என்பது தான் பாகம் 2 என்று சொல்லுகிறோம். அதில் வந்திருக்கக்கூடிய வினாக்களோடு சேர்ந்து கதைக்க போகிறோம். அந்த வினாத்தாளை எடுத்துட்டு கதைப்போமே. சரி பிள்ளைகள், அப்போ இதோட சம்பந்தப்பட்ட கேள்விகளை பார்ப்போம். முதல் ஒரு கேஸ் ஸ்டடி தந்திருக்கிறாங்க. அதில் 1 தொடக்கம் 32 வரை உள்ள வினாக்கள் இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டவை என்று சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு என்னென்ன விஷயங்களை அவங்க கேட்குறாங்க. உண்மையில் இந்த தருகிற கேஸ் ஸ்டடிக்குள்ள அந்த விடய ஆய்வு அல்லது நிகழ்வு சம்பவத்துக்குள்ள அந்த கேள்விக்குரிய விடைகள் இருக்காது. பெரும்பாலும் அங்க பிரச்சனைகள் சொல்லப்பட்டிருக்கும். அதை வச்சுக்கொண்டு உங்கள்கிட்ட கேள்விகளை கேட்பார்கள். நீங்கள் வெளியே படிக்கிற விஷயத்தை வச்சுக்கொண்டுதான் விடையளிக்க வேண்டி வரும். இது ஒரு கிரகித்தல் மாதிரியானது அல்ல. சில பேர் இதுக்குள்ள விடயத்தை எடுக்கிறது, அப்படி இல்லை. சரிதானே? சரி, அப்ப இந்த பகுதியில் நாங்கள் இருக்கிற இந்த கதையை வாசிப்போம். பிரகாமம் பிரதேச செயலாளர் உப அலுவலகமானது அம்பாறை மாவட்டத்தின் சம்மாந்துறை பிரதேச செயலாளர் அலுவலகத்தின் கீழ் நிர்வகிக்கப்படுவது ஒன்றாகும். ரக்காமம் பிரதேச செயலாளர் உப அலுவலகமானது அம்பாறை மாவட்டத்தின் சம்மாந்துறை பிரதேச செயலாளர் அலுவலகத்தின் கீழ் நிர்வகிக்கப்படுவது ஒன்றாகும். சம்மாந்துறை பிரதேச செயலாளர் ரக்காமம் பிரதேச செயலாளர் உப அலுவலகத்தினதும் பிரதான மேற்பார்வை அதிகாரியும் பிரதான நிர்வாக அதிகாரியும் ஆவார். எவ்வாறாயினும் ரக்காமம் அலுவலகத்தில் முழுநேர சேவையில் ஈடுபட அவருக்கு முடியாததோடு 2 கிழமைக்கு ஒரு முறை அவர் அலுவலகத்துக்கு கடமைக்கு சமூகம் அளித்தல் வேண்டும். முதல் நியமனம் பெற்று வந்த பெண் நிர்வாக அதிகாரி ரக்காமம் பிரதேச செயலாளர் உப அலுவலகத்தில் உள்ள நேரடியான மேற்பார்வை அதிகாரியாக முழுநேர சேவையில் உள்ளனர். இவ் அலுவலகம் தொடர்பாக அம்பாறை மாவட்ட செயலாளருக்கு பெருந்தொகையான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. அம்பாறை மாவட்ட செயலாளருக்கு பெருந்தொகையான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. அவையாவன: ரக்காமம் பிரதேச செயலாளர் உப அலுவலர்களது கடமை சம்பந்தமான பல்வேறு முறைகேடுகள், அவர்களது வினைத்திறனின்மை, கடமை செயற்பாடுகளின் போது அவர்கள் காட்டும் கவன இனம் ஆகிய விடயங்கள் தொடர்பானதாகும். இவை சம்பந்தமாக பெரிதும் கவனம் செலுத்திய மாவட்ட செயலாளர்
இம்முறைப்பாடுகள் சம்பந்தமாக சிறப்பு விசாரணையினை துரிதமாக நடத்தி அறிக்கையிடுவதற்கு மேலதிக மாவட்ட செயலாளரின் தலைமையில் விசாரணை குழு ஒன்றினை நியமித்துள்ளனர். அக்குழுவின் உறுப்பினர்கள் இறக்காமம் பிரதேச செயலாளர் உப அலுவலகத்துக்கு வருகை தந்து விசாரணை நடத்திய போது பின்வரும் விடயங்கள் வெளிக்கொணரப்பட்டன. அலுவலகத்தின் நாளாந்த கடமை செயற்பாடுகள் முறைப்படியாக இடம்பெறாமை. உதாரணம், வரவு பதிவேடு, அலுவலர்களது லீவு பதிவேடு, அலுவலக நேரத்தில் அலுவலகத்துக்கு வெளியே செல்லல் பதிவேடு என்பன உரிய முறையில் பேணப்படாமையும், லீவு எடுத்தல் அனுமதிக்கப்பட்ட நிர்வாக ஒழுங்கு விதிகளுக்கு மாறாக இடம்பெறும். பெண் நிர்வாக அதிகாரி கடமைக்கு சமூகம் அளித்தல் மிகவும் குறைவாக உள்ளதோடு அவர் அதிகளவு லீவு எடுத்தல், பெண் நிர்வாக அதிகாரியின் கடமை மேற்பார்வை செயற்பாடுகள் மிகவும் பலவீனமான மட்டத்தில் இருப்பதும், கடமை சம்பந்தமான அறிவு போதிய அளவு இல்லாமை மற்றும் அதன் காரணமாக அலுவலகத்தின் ஏனைய அலுவலர்களும் உதாசீனமாகவும் வினைத்திறமையற்றும் கடமை செயற்பாடுகளில் ஈடுபட்டிருத்தல். பணிக்குழுவின் பெரும் அளவினர் தாம் ஆற்றும் பதவிகளுக்கு புதியவர்களாக இருத்தல், அவர்களுக்கு தமது கடமை சம்பந்தமாக போதிய அளவு அறிவு இல்லாதிருத்தல் மற்றும் சில அலுவலர்களுக்கு பயிற்சி ஏதும் வழங்கப்பட்டிருக்காமை. முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களது கோப்பு பேணல் முறையாக இடம்பெறாமை, அவற்றினை கையாளும் போது ஏற்புடைய நடைமுறை விதிகளை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமை. உதாரணம், நினைவூட்டல் பதிவேடு மற்றும் அசைவு அட்டை உபயோகிக்கப்படாமை, சுட்டிடுதல் மற்றும் சுட்டு பதிவேடு பேணப்பட்டிருக்காமை. சம்மாந்துறை பிரதேச செயலாளரினால் இறக்காமம் பிரதேச செயலாளர் உப அலுவலகத்தின் மேற்பார்வை செயற்பாடுகள் சம்பந்தமாக செலுத்தப்படும் கவனம் பலவீனமான நிலையில் உள்ளமை. அலுவலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் நிலவும் தொடர்பு பலவீனமாயிருத்தல், அலுவலகத்தில் காட்சிப்படுத்த வேண்டிய கட்டாயமான பெயர் பலகை காட்சிப்படுத்தப்பட்டிருக்காமை, அலுவலகத்தின் முக்கிய பகுதியாகிய நாளாந்த தபால் சம்பந்தமாக செயற்படல் மிகவும் பலவீனமான மட்டத்தில் நிலவுதல், அலுவலகத்துக்கு கிடைக்கும் கடிதங்களுக்கு நீண்ட காலத்தின் பின்னரே பதில் அனுப்பப்படல் அல்லது அனுப்பாதிருத்தல். உதாரணம், பின்னணைப்பு 1, பின்னணைப்பு 2. பின்னணைப்பு 1 சொல்லப்பட்டிருக்கு, பிரதேச செயலாளர் உப அலுவலகம் இறக்காமம் 2020/2/5 தேதியை பாருங்க. 2020 2ஆம் மாதம் 5ஆம் தேதி ஜெயதீபன் என்பவருக்கு எழுதப்பட்டது. தாங்கள் வசிக்கும் வீட்டில் ஆபத்தினை ஏற்படுத்தக்கூடிய பலாமரங்கள் 2 வெட்டி வெளியாக்குவதற்காக தங்களால் 2019 1/15ஆம் தேதி இவ் அலுவலகத்துக்கு அனுப்பப்பட்ட விண்ணப்பம் தொடர்பானது. இது தொடர்பாக மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பதன் பொருட்டு இம்மரங்கள் உள்ள காணியின் அனுமதி பத்திரம் அல்லது உறுதியினை கூடிய விரைவில் இவ் அலுவலகத்துக்கு முன்வைக்குமாறு அறிவித்துக் கொண்டேன். ஒப்பம் நளினி பிரேமதிலகன், நிர்வாக அதிகாரி. மேற்காட்டிய கடிதம் விண்ணப்பித்த திகதியிலிருந்து அதற்கான பதில் அனுப்புவதற்கு விடய எழுதுவினைஞருக்கு 1 வருடம் 1 மாதம் கடந்துள்ளமைக்கான காரணமாக விடய எழுதுவினைஞரால் குறிப்பிடப்பட்டது என்னவெனில், மேற்படி கடிதம் வேறு கோப்பினுள் கோப்பிடப்பட்டு பின்னரே கண்டுபிடிக்கப்பட்டது என்பதாகும். பின்னணைப்பு 2, KM கச்சி முகம்மது, இலக்கம் 20, செம்மணி கிராமம், 2020/7/26. பிரதேச செயலாளர் அவர்கள், மேற்காட்டிய முகவரியில் வசிக்கும் எனது வீட்டுக்கு செல்லும் பாதையில் DM முகம்மது கனிபாவினால் தடை ஏற்படுத்தப்பட்டுள்ளமை சம்பந்தமான விசாரணை தங்களால் 2019 1/5ஆம் தேதி நடத்தப்பட்டு முடிவடைந்த போதும் அதற்கான இறுதி தீர்மானம் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. மேற்படி பிரச்சனை காரணமாக எனக்கு ஏற்பட்டுள்ள அசௌகரியத்தினை கருத்தில் கொண்டு தயவு செய்து கூடிய விரைவில் நிவாரணத்தினை பெற்றுத் தருமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இங்கனம் தங்கள் நேர்மையுள்ள KM கச்சி முகம்மது.
இவ்வளவுதான் கேஸ் ஸ்டடி. சரிதான், இந்த பகுதியில் இருக்கிற கேஸ் ஸ்டடி இவ்வளவுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கால் உங்களோட வசதிக்காக இதை கொஞ்சம் விளங்கிக் கொள்வதற்காக நாங்கள் வேண்டாம் படித்துக்கொள்வோம். ரக்காமம் பிரதேச செயலாளர் உப அலுவலகமானது அம்பாறை மாவட்டத்தின் சம்மாந்துறை பிரதேச செயலாளர் அலுவலகத்தின் கீழ் நிர்வகிக்கப்படுவதற்காகும். சம்மாந்துறை பிரதேச செயலாளர் இரக்காமம் பிரதேச செயலாளர் உப அலுவலகத்தினதும் பிரதான மேற்பார்வை அதிகாரியும் பிரதான நிர்வாக அதிகாரியும் ஆவார். எவ்வாறாயினும் இரக்காமம் அலுவலகத்தில் முழு நேர சேவையில் ஈடுபட அவருக்கு முடியாததோடு 2 கிழமைக்கு ஒரு முறை அவர் அவ்வலுவலகத்திற்கு கடமைக்கு சமூகம் அளித்தல் வேண்டும். முதல் நியமனம் பெற்று வந்த பெண் நிர்வாக அதிகாரி இரக்காமம் பிரதேச செயலாளர் உப அலுவலகத்தில் உள்ள நேரடியான மேற்பார்வை அதிகாரியாக முழு நேர சேவையில் உள்ளார். இவ் அலுவலகம் அம்பாறை மாவட்ட செயலாளருக்கு அலுவலகம் தொடர்பாக அம்பாறை மாவட்ட செயலாளருக்கு பெருந்தொகையான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. அவையாவன: அலுவலர்களது வினைத்திறனின்மை, கடமை செயற்பாடுகளின் போது அவர்கள் காட்டும் கவனஈனம் ஆகிய விடயங்கள் தொடர்பானதாகும். இவை சம்பந்தமாக பெரிதும் கவனம் செலுத்திய மாவட்ட செயலாளர் இம்முறைப்பாடுகள் சம்பந்தமாக சிறப்பு விசாரணையினை துரிதமாக நடத்தி அறிக்கையிடுவதற்கு மேலதிக மாவட்ட செயலாளரின் தலைமையில் விசாரணை குழு ஒன்றினை நியமித்துள்ளார். அக்குழுவின் உறுப்பினர்கள் இரக்காமம் பிரதேச செயலாளர் உப அலுவலகத்துக்கு வருகை தந்து விசாரணை நடத்திய போது பின்வரும் விடயங்கள் வெளிக்கொணரப்பட்டன. இந்த கொண்டு வந்த விஷயங்களை ஒன்றொன்றை சொல்லியிருக்கிற பாருங்க. அலுவலகத்தின் 4 ஆண்டு கடமை செயற்பாடுகள் முறைப்படியாக இடம்பெறவில்லையா? அதுக்கு உதாரணம் வரவு பதிவேடு, அலுவலர்கள் லீவு பதிவேடு, அலுவலக நேரத்தில் அலுவலகத்துக்கு வெளியே செல்லும் பதிவேடு என்பன உரிய முறையில் பேணப்படாமையும், லீவு எடுத்தல் அனுமதிக்கப்பட்ட நிர்வாக ஒழுங்கு விதிகளுக்கு மாறாக இடம்பெறலும். அடுத்தது, பெண் நிர்வாக அதிகாரி கடமைக்கு சமூகம் அளித்தல் மிகவும் குறைவாக உள்ளதோடு அவர் அதிக அளவு லீவு எடுத்தல். பெண் நிர்வாக அதிகாரியின் கடமை மேற்பார்வை செயற்பாடுகள் மிகவும் பலவீனமான மட்டத்தில் இருப்பதும், கடமை சம்பந்தமான அறிவு போதியளவு இல்லாமை மற்றும் அதன் காரணமாக அலுவலகத்தின் ஏனைய அலுவலர்களும் உதாசீனமாகவும் வினைத்திறமையற்றும் கடமை செயற்பாடுகளில் ஈடுபட்டிருத்தல். பணிக்குழுவின் பெருமளவினர் தாம் ஆற்றும் பதவிகளுக்கு புதியவர்களாக இருத்தல். அவர்களுக்கு தமது கடமை சம்பந்தமாக போதிய அளவு அறிவு இல்லாதிருத்தல் மற்றும் சில அலுவலர்களுக்கு பயிற்சி ஏதும் வழங்கப்பட்டிருக்காமை. முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களது கோப்பு பேணல் முறையாக இடம்பெறாமை. அவற்றினை கையாளும் போது ஏற்புடைய நடைமுறை விதிகளை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமை. நினைவூட்டல் பதிவேடு, அசைவு அட்டை உபயோகிக்கப்படாமை, சுட்டிடுதல் மற்றும் சுட்டி பதிவேடு பேணப்பட்டிருக்காமை சொல்லப்பட்டிருக்கு. சம்மாந்துறை பிரதேச செயலாளரினால் இரக்காமம் பிரதேச செயலாளர் உப அலுவலகத்தின் மேற்பார்வை செயற்பாடுகள் சம்பந்தமாக செலுத்தப்படும் கவனம் பலவீனமான நிலையில் உள்ளமை. அலுவலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் நிலவும் தொடர்பு பலவீனமாய் இருத்தல். அலுவலகத்தில் காட்சிப்படுத்த வேண்டிய பெயர் பலகை காட்சிப்படுத்தப்பட்டிருக்காமை. அலுவலகத்தின் முக்கியமான பகுதியாகிய நாளாந்த தபால் சம்பந்தமாக செயற்படல் மிகவும் பலவீனமான மட்டத்தில் நிலவும். அலுவலகத்தில் கிடைக்கும் கடிதங்களுக்கு நீண்ட காலத்தின் பின்னரே பதில் அனுப்பப்படல் அல்லது அனுப்பாதிருத்தல். உதாரணம், 2 பின்னிணைப்புகள் போட்டிருக்கிறாங்க. முதலாவது பின்னிணைப்பு பார்த்தீங்க 2019ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 15ஆம் தேதி அலுவலகத்துக்கு கிடைச்ச விண்ணப்பம் தொடர்பாக 2020ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 5ஆம் தேதி பதில் அனுப்பப்பட்டிருக்கு. மோனா ஜெயதீவன் என்றவருக்கு விளாமரம் பெற்ற கேட்ட நீங்கள் 2 விளாமரம் அதுக்குரிய காணி உறுதி அல்லது பெர்மிட்டின் கோப்பியை கொண்டு வாங்கோ என்று கேட்டிருக்கு. 2019 1/15 2020 1/15 என்று பார்த்தாலும் 1 வருஷமும் 20 நாளும் போயிருக்கு. அதுக்கு என்ன பதில் சொல்லப்பட்டிருக்கு? விண்ணப்பித்த தேதியில இருந்து பதில் அனுப்புறதுக்கு 1 வருடம் 1 மாதம் கடந்துள்ளமைக்கு காரணம் விடிய எழுதுவினைஞரால் குறிப்பிடப்பட்டது என்னவெனில் மேற்படி கடிதம் வேறு கோப்பினால் கோப்பிடப்பட்டு பின்னரே கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கு. அடுத்த 2வது கட்சி முகம்மது என்பவர் பிரதேச செயலாளர்கள் எழுதுகிறார். 2019 1/5 செய்திருக்கிறீங்க.
இப்ப 2020 7/26 எழுதுகிறார். என்ன, ஒரு வருஷம் 6 மாதம் 21 நாள் போயிட்டு இன்னும் அதுக்குரிய தீர்மானம் விசாரணை செய்தீங்களா? அதுக்குரிய தீர்மானம் கிடைக்கல. அதுக்கு என்ன தீர்மானம் எடுத்தீங்கள் என்று தெரியப்படுத்தும்போ என்று சொல்லி கேட்கிறார். சரியா? இனி கேள்விக்கு வரும். உங்களுடைய மைக்கத்தாரன் எல்லாரும் கும்பலாக பேச வேண்டாம். சரி. இலக்காமம் பிரதேச செயலாளர் உப அலுவலகத்தில் அவசரமாக பயிற்சி அளிக்க வேண்டியுள்ள அலுவலர் குழாம் 2 பெயரிடுக. இலக்காமம் பிரதேச செயலாளர் உப அலுவலகத்திலே அவசரமாக பயிற்சி அளிக்க வேண்டியுள்ள அலுவலர். யார் யாருக்கு அவசரமா பயிற்சி கொடுக்க வேண்டியிருக்கு? சரி. அப்ப இதுல சொல்லப்பட்டிருக்கிற விடயத்தை பாத்தீங்கன்னா, ஒன்று இந்த கோவைகளை பேணுகிற, அதாவது முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தருடைய கோப்புகளை பேணுகிற உத்தியோகத்தர்கள். சரிதானே? முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தருடைய கோப்புகளை பேணுகின்ற உத்தியோகத்தர் அலுவலர்கள், அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டி இருக்கு. 2வது, முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் இந்த கோப்புன்றது பர்சனல் ஃபைல். சரிதானே? அப்போ நிர்வாகம் தொடர்பான அல்லது தாபனம் தொடர்பான விடயங்களை கையாளும் அலுவலர்கள் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களின் கோப்புகளை பேணுகிற தொடர்பாக. 2வது, பொதுமக்கள் தொடர்பான விடயங்களை கையாளும் முகாமைத்துவ சேவை அலுவலர்கள் அல்லது விடய பொறுப்பு அலுவலர்கள் இந்த கடிதங்களை கட்டி வச்சுட்டு அனுப்பாம இருக்கணும். இதுதானே பொதுமக்கள் தொடர்பான விடயங்களை கையாளுகிற முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள். அடுத்தது, தபாலுக்கு பொறுப்பான தபால் சம்பந்தமாக செயற்படுகின்ற உத்தியோகத்தர்கள். அடுத்தது, பொதுமக்கள் தொடர்பு அலுவலர்கள், பொதுமக்களோட பொதுசன தொடர்பு உத்தியோகத்தர்கள், பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆபீசர் இருப்பாங்க தானே. ஏன்னா அலுவலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே நிலவும் தொடர்பு பலவீனமாக இருக்கிறதால பொதுசன தொடர்பு உத்தியோகத்தர்கள் இந்த வகையான ஆட்கள் எல்லாம் பயிற்சி அளிக்க வேண்டி இருக்கிறார்கள். இதுல யார் எழுதினாலும் சரி. சரிதானே? அடுத்தது, இடப்படும் முறையின்படி கோப்பிடுதல் செய்யப்படும் பிரதான முறைகள் 2 எவையாகும் என்று கேட்கப்பட்டது. இடப்படும் முறையின்படி என்ற கடிதத்தை எப்படி கட்டுற நீங்கள் என்கிற அடிப்படையில வச்சுக்கொண்டு நாங்கள் பிளந்த கோவை முறை மற்றும் புத்தக கோவை முறை என்று சொல்லி 2 முறையாக அது இருக்கு. இடப்படும் முறையின் அடிப்படையில அல்லது கடிதங்கள் கோப்பிடப்படும் முறையின் அடிப்படையில் என்று கேட்டால் பிளந்த கோவை புத்தக கோவை என்றுதான் சொல்லுவேன். நான் இன்னொன்று சொல்லி தந்தேன், பயன்படுத்தப்படும் உபகரணங்களின் அடிப்படையில் எவ்வாறான உபகரணங்கள் பயன்படுத்தப்படுகிறது என்றதுதான் பழைய முறை புதிய முறை என்று சொல்லி கோப்பிடல் முறைகள் இருக்கு. ஆனால் சாதாரணமாக கோப்பிடும் முறை என்ற போது பெரும்பாலான வினாக்கள் இந்த பிளந்த கோவை புத்தக கோவை என்கிற அடிப்படையில தான் இருக்கு. சரிதானே? கோப்பிடப்படும் முறையின் அடிப்படையில கோவைகளை எவ்வாறு 2 வகைப்படுத்தலாம் என்று கேட்கப்பட்டால், விடய உள்ளடக்கத்தின் அடிப்படையில கோவைகளை வேறு மாதிரி எல்லாம் வகைப்படுத்தலாம். இது கோப்பிடப்படும் அடிப்படையில கோவைகளை எப்படி என்று கேட்டாலும் பிளந்த கோவை புத்தக கோவை என்று 2 விதமாக சொல்லலாம். சரிதானே? அடுத்தது, இந்த சாரி சந்தேகம் ஒண்ணு கேட்கலாம். அந்த கிடை கோப்பிடல் முறை நிலைக்கத்து கோப்பிடல் முறை ஒன்று இருக்கு சார், அது என்ன மாதிரி? நான் அந்த பகுதியை உங்களுக்கு விளங்கப்படுத்தி விடுறேன். அது சொல்லுகிறேன் உங்களுக்கு. கிடை கோப்பிடும் முறை நிலைக்குத்து கோப்பிடும் முறை என்று சொல்லப்படுகிறது. இது சாதாரணமா நீங்கள் கட்டி வைக்கிற அந்த கோப்பு முறை அல்ல. இதுதானே? உங்களுக்கு கிடைக்கிற ஆவணங்களை நிலைக்குத்தாக அடுக்கி பேணுறதுக்காக இப்ப அது ஒரு கிளிப் மாதிரி வச்சு அடுக்கலாம்னு சொல்லி சொன்னா, இப்ப பேங்க்ல சில ஆவணங்கள் அவ்வாறு இருக்கும். நிலைக்குத்தாக நிமித்தி வச்சு அடுக்கி வச்சிருப்பார்கள். அப்படி ஒன்றா தட்டி பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு கவர்ல அடுக்கி வச்சிருப்பாங்க.
கிடைக்கோப்பிடுதல் என்றால் ஒரு புத்தகத்தை அந்த புத்தகத்தினுடைய முதுகு பக்கம் பேரெழுத பக்கம் அடியில இருக்க மேல் பக்கமாக நிமித்தி வச்சால் எப்படி இருக்குமோ அப்படி வச்சு கொண்டு அந்த காகிதங்களை அடுக்கி வைக்கிற முறையாகத்தான் அந்த நிலைக்குத்து கோப்பிடல். இதை நவீன முறைக்குள்ளதான் அதை கொண்டு வருகிறோம். கிடைக்கோப்பிடல், நிலைக்குத்து கோப்பிடல் என்று சொல்றது. இப்ப இன்னொரு பக்கமா யோசிங்க, இந்த ஃபைல ஒன்றுக்கு மேல ஒன்றாக அடுக்கி வைக்கிறது நிமித்தி வைக்கிறதுக்கு உள்ள வித்தியாசம் மாதிரி அங்க ஆவணங்கள் அவ்வாறு அடுக்கப்பட்டிருக்கு. ஒரு புத்தகத்தை அப்படி சரிச்சு படுக்க வைக்க மாட்டேன். புத்தகத்தை அடிப்பக்கம், இப்ப ஒரு புத்தகத்தை பாத்தீங்கன்னா அது இந்த முதுகு பக்கம் சொல்லுவீங்க, எழுதி இருக்கும் அந்த புத்தகத்தினுடைய பின்பக்கத்துல, அது கீழே இருக்கக்கூடிய மாதிரி அந்த புத்தகத்தை வைத்தால், அதாவது அது நீள பக்கம் கீழே தொட்டு கொண்டு இருக்கும், அகல பக்கம் ரெண்டு பக்கமும் முன்பக்கமும் பின்பக்கமும் நீங்கள் ஒரு புத்தகத்தை அடுக்கி வச்சா அதனுடைய அடிப்பக்கம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அடிப்படையில ஒரு கோவை ஆவணங்கள் அதுக்குள்ள அடுக்கி வைக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அதை கிடைக்கோப்பிடுகிறதாக நினைச்சுக்கணும். நிலைக்குத்து கோப்பிடலண்டா ஒரு புத்தகத்தை நிமித்தி வைக்கிறது மாதிரியாக ஒரு கோவை இருக்கும், அதற்குள்ளே ஒரு ஒழுங்குமுறையில ஆவணங்கள் அடுக்கப்பட்டிருக்கும். இப்படி அடுக்கப்படுறதுக்கு உதாரணமா நான் சொல்றேன்னா, இந்த முத்திரைகள் தபால் கந்தூர்ல அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு, தனித்தனியா 50 ரூபாய் 20 ரூபாய் 10 ரூபாய் என்பது போல அடுக்கி வைக்கப்பட்ட அந்த அடுக்கி வைக்கப்பட்ட போல்டர் நிமித்தி வச்சிருந்தால் அதை நீங்கள் நிலைக்குத்து கோப்பு என்று நினைச்சு கொள்ளுங்க. நான் ஒரு கற்பனைக்காகத்தான் இந்த பகுதியை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். ஆனா இது ஒரு நவீன கோப்பிடல் முறையாக சொல்லப்படும். அதே போல தொங்கல் கோப்புன்றது ஒரு ஃபைல் கிட்டத்தட்ட இந்த நூல்ல கொழுவின மாதிரி 2 இடைவெளிக்கு இடையில அந்த ஃபைல் தொங்கிக் கொண்டு நிற்கிற மாதிரியாக இருக்கும், அதற்குள்ளே ஆவணங்கள் வைக்கப்பட்டிருக்கும். அதை தொங்கல் கோப்பிடல் முறை என்று சொல்றார்கள். அது நவீன முறைகளுக்குள்ள ஒரு 3-4 முறை கேட்டால் நீங்கள் அதை சொல்லக்கூடியதாக இருக்கும். மற்றது இந்த பாக்ஸ் ஃபைல் என்று சொல்லுவாங்க, பெட்டி கோவை, அதாவது 3-4 கோவைகளை ஒரு பாக்ஸுக்குள்ள அடுக்கி வைக்கும். 3-4 கோவை இருக்கும், அதுக்கு அப்புறம் ஒரு கருத்த பெட்டி ஒன்று இருக்கும், அதுக்குள்ள ஒவ்வொரு விடயம் சார்ந்த அந்த கோவைகளை அடுக்கி வைப்பார்கள். பாக்ஸ் ஃபைல் மீது பெட்டி கோவை முறை என்று சொல்லி, அது அந்த லெவலுக்கு உங்கள்ட்ட வேற ஆங்கள், நீங்கள் சிரமப்பட வேணாம். இந்த ரெண்டையும் பார்த்து வச்சு கொள்ளுங்க. வரும் அப்படி வர்றதா கிடைக்கோப்பிடல் கேள்வி எப்படி கேட்பாங்க? எப்படி கேட்பாங்க? நவீன கோப்பிடல் முறைகள் 2 அல்லது 3 அப்படிதான் கேட்பாங்க. அதே போல இப்ப பாரம்பரிய கோப்பிடல் முறைகள் என்று சொல்லி கேட்பாங்களா இருந்தா, பழைய கோப்பிடல் முறைகள் இருக்குதான். இப்ப உதாரணத்துக்கு இந்த குத்தூசி முறை என்று ஒன்று இருக்குது. அப்ப குத்தூசி முறைன்றது, நான் இப்ப உங்களுக்கு குத்தூசி முறைக்கு உதாரணம் சொல்றேன். அந்த சாப்பாட்டு கடவுளை எல்லா இடத்துலயும் இல்ல, சில சாப்பாட்டு கடையில பாத்தீங்கன்னா ஒரு வட்ட பலகையில ஒரு ஊசி மாதிரி குத்தி வச்சிருப்பாங்க, நீங்க கொடுக்குற பில்லே அதுல குத்துவாங்க, பாத்துருக்கீங்களா? சில பேங்க்லையும் அப்படி இருக்குது. சில பேங்க் வழியையும் அந்த நீங்க கொடுக்குற அந்த காசு கட்டின ரிசிப்ட் இருக்குதான், அது இந்த ஒரு கோப்பியே உங்கள்ட்ட தந்துட்டு மற்றதை அதுல குத்தி வைப்பாங்க. அதை சொல்லுகிறது அந்த குத்தூசி முறை என்று சொல்லி. அதுல அதைத்தான் பழைய முறையில நாங்கள் குத்தூசி முறை என்று சொல்லி சொல்லுவோம். மற்றது விசிறி முறை என்று சொல்றது. இந்த விசிறி முறைக்கு நான் உங்களுக்கு கீறி சும்மா காட்டுகிறேன், எனக்கு ரொம்ப அழகா சித்திரம் எல்லாம் கீரை வராது, இருந்தாலும் நான் உங்களுக்கு அந்த பகுதியை இப்படி கீறி காட்டுறேன்ப்பா, கவனிங்க. இப்படி கொஞ்சம் சரித்து கீறுவோமே, இதுதான் அது. இந்த முன்பக்கம் இப்படி முன்பக்கம் இருக்கும், சரியா? இதுக்குள்ள இப்படி இப்படி இந்த இதை கொஞ்சம் நான் உங்களுக்கு வேற மாதிரியாகவே காட்டுறேன். இந்த நடுப்புள்ளியில இருந்து இப்படி ஒரு கோடு, இப்படி இப்படி இப்ப முன்னுக்கு இருந்து பாக்குற நேரத்துல இப்படி தெரியும் பிள்ளைகள், இந்த மாதிரியாக தெரியும். இது இப்படி இந்த வெட்டு வெட்டா பலகை அடிச்சிருக்கும். இப்படி நான் கீறுகிறது அவ்வளவு அழகா வர இல்லை, சரியா? இப்படி
இந்த இந்த இடைவெளி விளங்குதா நான் காட்டுறது உங்களுக்கு. இப்ப இப்படி முகப்பிருந்தால் வட்ட வடிவில் இருக்கும் என்ன சார் அப்படியா? இப்படி என்னென்றால் ஒவ்வொரு இந்த இந்த ஒவ்வொரு இடமும் நான் இதுல வேற ஒரு கலர் ஒன்றை போடுவோம். இதுல இருக்கிற இந்த ஒவ்வொரு இடமும் இருக்குதானே, இது ஓ நீங்க கடிதம் அடுக்கி வைக்கக்கூடியதாக இருக்குமா. இப்ப இப்படி ஒரு முகப்பிருந்து கொண்டு இந்த சூரியன் மாதிரி இப்படி இருக்குமென்று வச்சுக்கொள்ளுங்களேன். இப்படி இப்படி எல்லாம் பலகை இருக்கு. இது முன்னுக்கு ரெண்டு பார்க்க இப்படி இருக்கு. ஓகே சரியா? இப்படி இருக்கு. இப்ப முன்னுக்கு ரெண்டு பார்க்கிற போது இப்படி இருக்கும். இப்படி இருந்தா கடிதம் வந்த உடனே அவர் என்ன செய்வாருண்டா, ஒரு பேப்பர் வந்தால் அதை கொண்டு போயிட்டு ஒரு கடிதம் வந்துட்டுது இதுக்குள்ள போட்டு வைப்பேன். இதுக்குள்ள இப்ப 4-5 கடிதங்கள் இப்படி இப்படி அடுக்கி வச்சிருக்கிறேன். இப்படி நீளத்துக்கு போகும், முழங்குதுதானே, இப்படி இப்படி ஓகே ஓகே அந்த பின்பக்கத்துக்கு நீளத்துக்கு போகும். இப்படி அடுக்கி வச்சிருப்பாரு. அப்ப இதுக்குள்ள ஒரு கடிதம் வைவரும். ஏதோ ஒவ்வொரு வகையான கடிதங்களையும் ஒவ்வொரு இடைவெளிக்குள்ள செருகி வைக்கிற மாதிரியாக இருக்கும். இதைத்தான் அந்த விசிறி முறை என்று சொல்றது. பழைய கோப்பிடும் முறையில ஒரு மரப்பட்டி ஒன்று இருக்கும், முன்னுக்கு வட்ட பலகை இருக்கும். அது அந்த அரைவட்ட பகுதி ஒரு 7-8 கீழங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். நேற்று கீழமா பிரிச்சு பலகை அடிச்சிருப்பாங்க. கொஞ்சம் உயரமாகவே இருக்கும். அதுக்குள்ள ஒரு கடிதம் வைத்தால் உள்ளுக்கு அடங்கி நிற்கக்கூடிய மாதிரியாக இருக்கும். அதை விசிறி முறை என்று சொல்லி சொல்றது. இந்த குத்தூசி முறை, விசிறி முறை என்று சொல்லி இருக்குது. அதை விட இந்த புறாக்கூட்டு முறை என்று சொல்லி ஒன்று இருக்குது. புறாக்கூட்டு முறை என்று சொல்லி சொன்னால், இப்ப இந்த போஸ்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு அலுமாரி மாதிரியாக ஒன்று வச்சிருப்பாங்க. மூடி இருக்காது. இப்படியே குறுக்க பலகை தட்டுகள் எல்லாத்தையும் அடுக்கி இப்படி இப்படி பலகை அடிச்சிருப்பாங்க. இப்படி பலகையை அடிச்சு போட்டு இப்படி இப்படி பட்டி பட்டி பட்டியா செய்து வச்சிருப்பாங்க. நான் சொல்றேன், முன்பக்கத்துல இருந்து பார்க்க இப்படி தெரியும். முன்பக்கத்துல டொக்கட்ன்றது வேறப்பா. இது இந்த இப்படி இப்படி இருக்கும். இது இந்த இதோட பாக்ஸா இருக்கும். சரிதான். இப்ப இப்படி இருந்தால் என்ன செய்வீங்கன்னா, இது அந்த அந்த பலகைப்பட்டி, இதுல ஒவ்வொரு பியோனுக்கு முடியதோ ஒவ்வொரு பட்டிக்குள்ள கடிதங்களை போட்டு வைப்பாங்க. போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிறது. அதைத்தான் சொல்லுகிறது புறாக்கூண்டு முறை என்று சொல்லி சரிப்பா. அதுக்குள்ள அடுக்கி வைப்பா. ஒரு பாக்ஸுக்குள்ள ஒரு ஆக்களுக்கு நம்பர் ஒதுக்கி இருக்கும். அவையவே அதை அதுக்குள்ள கொண்டு போய் வைப்பினோம். பியோனுக்குரியதும் எந்தெந்த ஏரியாக்குரிய போஸ்டும் அந்தந்த பியோனுக்குரிய ஏரியாக்குள்ள அந்த கடிதம் பிரித்து அடுக்கி வைப்பாங்க. அதைத்தான் நாங்கள் புறாக்கூட்டு முறை என்று சொல்றது. டொக்கெட் முறை என்று சொல்லுகிறது, இப்ப நீங்கள் வச்சிருக்கிற இந்த பிளாஸ்டிக் ஃபைல் ஒன்றுல போட்டு கடிதம் கொண்டு போவீங்க தானே. பிளாஸ்டிக் ஃபைல் ஒன்றுல போட்டு கொண்டு போவீங்க. அது பிளாஸ்டிக் ஃபைல் கொஞ்சம் விரிக்கக்கூடிய மாதிரி படிக்கக்கூடிய மாதிரி எல்லாம் இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த பிளாஸ்டிக் ஃபைல் விரிக்கக்கூடிய மாதிரி அப்படி இல்லாமல் அதை என்ன செய்யும் என்றால், ஒரு அலுமினிய தகடு ஒன்றுல மடிக்கப்பட்டிருக்கும். அலுமினிய தகடு ஒன்றுல மடிக்கப்பட்டு அதுக்குள்ள கடிதங்களை சரி விடுகிறது. அந்த அதுக்குள்ள அதை சொல்றது ஒரு மெட்டல் ஹோல்டர் அல்லது கார்டுன்னா அந்த பாதுகாப்பு, ஒரு மெட்டல் ஹோல்டர் மெதட் என்று சொல்லுவினோம். அதப்போ அது கிடைக்கிற கடிதங்களை அதுக்குள்ள அடுக்கி வைப்பினோம். அந்த மடிக்கப்பட்டிருக்கும் ஒரு புத்தகத்தின் மட்ட போல இருக்கும். புத்தகத்துக்கு உள்ள இருக்கிற பேப்பர்ஸை புடுங்கி எடுத்து விட்டாலும் மட்ட ஒரு அலுமினியத்துல செய்திருந்தா எப்படி இருக்கும்? மடியுமா? முடியாது. அப்படியே இருக்கும் தானே. அப்படி இருக்கிறது தான் நாங்கள் சொல்லுகிறது. அந்த தமிழ்ல சொல்லுகிறது அலுமினிய தாங்கி, உலோக தாங்கி என்று சொல்லுவேன், மெட்டல் ஹோல்டர். சரிதானே. அப்ப அந்த மெட்டல் ஹோல்டர் முறை அப்படி சொல்லும். மற்றது இப்ப பழைய முறை என்று கேட்டா நீங்க இந்த விஷயங்களை சொன்னீங்கடா சரி. என்ன குத்தூசி முறை, புறாக்கூண்டு முறை, லோகத்தாங்கி, அதே போல விசிறி முறை, திறந்த ராக்கை என்பதும் இது மாதிரி தான். புறாக்கூண்டு மாதிரி தான், கொஞ்சம் பெருசா இருக்கும். அந்தந்த ராக்கைகளுக்குள்ளே அதை எதை அடுக்கி வச்சு விடுறது. திறந்த ராக்கை முறை, இது எல்லாம் பழைய முறைக்குள்ள வரும். இப்ப பழைய முறையில உங்களை ஒரு 2 அல்லது 3 தான் எழுதுறதுக்கு கேட்பாங்க.
சரிதானே? சரி. ஓகே. அடுத்தது நவீன முறை. நவீன முறை என்று சொல்லி கேட்கக்குள்ள இப்ப நீங்கள் முதல் கேட்டது போல கிடைக்கோவை ஹொரிசோண்டல் மெத்தட் என்று சொல்றது கிடைக்கோவை முறை. அப்ப ஒரு மட்டையில மட்டைன்னா அந்த நான் முதல் சொன்ன மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மட்டை ஒன்று இருக்கிற மாதிரி நீங்க ஒரு கருப்பு பிளாஸ்டிக் மட்டையை நினைச்சு கொள்ளுங்களேன். அப்படி கிடைக்கிறதுக்குள்ள அது கிடைக்கிற ஒழுங்குல அல்லது பெறுமதி ஒழுங்குல அடுக்கி போட்டு நான் சொன்னது போல அந்த படுக்க வைக்கிறையில நிமித்தித்தான் வைப்பேன். அந்த புத்தகத்தை அது இந்த முதுகு பக்கம் நான் சொல்றது பின் விளிம்பு பக்கம் விளங்குது தானே சொல்றது. அந்த பின்னுக்கு புத்தகத்தின் பெயர் எழுதி இருக்கும். அந்த பக்கம் நிலத்துல படுகிற விதமாக வைக்கிறது. அடிப்பக்கம் நிலத்துல படுகிற மாதிரி அல்ல, அந்த முதுகு பக்கம் நிலத்துல படுகிற மாதிரியும் விரிக்கிற பக்கம் மேல பாக்குற மாதிரியாகவும் வைப்போம். ஆனால் அது ஒரு கருத்த ஹோல்டர் உண்டு. அதுக்குள்ள அது ஒரு பெறுமதி ஒழுங்குல அல்லது கிடைச்ச ஒழுங்குல அந்த கடிதங்களை அடுக்கி வைக்கிறது. இப்ப குத்தி கட்டுற மெதேட் அல்ல, சரிதான். அது கிடைக்கோவை முறை. அடுத்தது நிலைக்குத்து கோவை என்று சொல்லுகிறது. அது நிமித்தி வைப்பீங்க. இதே விஷயத்தை தான் நிமித்தி அடுக்கி வைப்பாங்க, கட்டி இருக்க மாட்டாங்க. ஒரு பெறுமதி ஒழுங்குலையோ அல்லது கால ஒழுங்குலையோ டாக்குமெண்ட் அதுக்குள்ள வரிசையாக அடுக்கப்பட்டிருக்கும். பெரும்பாலும் அது எடுத்து எடுத்து அனுப்புகிற விஷயமாக இருக்காது. இப்போ ஒரு அலுவலகத்தில் இருக்கிற வாகனங்களின் புத்தகங்கள் அல்லது காணி வரைபடங்கள் இப்படியாக பேணப்படுகிற ஆவணங்களை ஒரு ஒழுங்கிலே அடுக்கி வைப்பார்கள். தேவைக்கு ஏற்றபடி அதை எடுத்து திருப்பி வைக்க வேண்டியதாக இருக்கிறது தான் அப்படி வைப்பேன், கட்டி வைக்க மாட்டேன். மற்றது லிவர் ஆர்ச் மெத்தட் என்று சொல்லி ஒன்று இருக்கு. லிவர் ஆர்ச் என்றதுக்கு அதுக்கு தமிழ் வேணும்டா சொல்ல வேணும், கைப்பிடி வளைவு முறை என்று தமிழ்ல சொல்ல வேணும். அது பெரிய கருத்த ஃபைல் ஒன்று வச்சிருப்பாங்க. ஒரு லிவரை தட்டினால் விரியும், அதுக்குள்ள ஓட்டையை போட்டு கடிதத்தை வச்சுட்டு திருப்பி லொக் பண்ணி வைப்பீங்க. இது ஒரு நவீன கோப்பிடல் முறையாக இருக்கு. தேவைக்கு ஏற்றபடி கலட்டி எடுத்து அப்ப நூல் போட்டு கட்டுறையில 2 கம்பிகள் அல்ல 2 வளையங்கள் மாதிரி இருக்கும், ஒரு கைப்பிடி இருக்கும். அந்த கைப்பிடியை பிடிச்சி தூக்கினால் அந்த லிவர் விரியும், அதுக்குள்ள கடிதத்தை வச்சுட்டு திருப்பி கைப்பிடியை அமர்த்தி விடுகிறது. உங்களோட ஆபீஸ் வழியை வச்சிருப்பீங்க கருத்த பெரிய ஃபைல். லிவர் ஆர்ச் என்று சொல்லி சொல்றது. லிவர் ஆர்ச் LEVER ஆர்ச்னா வளைவு, ARCH ஆர்ச் இருக்குத்தானே வளைவு. இந்த வகையாக வச்சுக்கொள்ளலாம். மற்றது நான் இந்த ஃபைல் இன்னொன்று சொல்லி தந்தேன் உங்களுக்கு, சஸ்பென்ஷன் ஃபைலிங். சஸ்பென்ஷன் என்பது இது தொங்குறது. அந்த இடையில நூல்கள் மாதிரியாக பிளாஸ்டிக்கால செய்யப்பட்டிருக்கும். அதுக்குள்ள அந்த ஃபைலை தொங்கிக் கொண்டிருக்கிற மாதிரியாக வைக்கிறது. ஒரு லாட்சி இருக்கும், லாட்சிக்கு உள்ள குறுக்க அது ஒன்று ஃபைல் ஒட்டுப்படாது, ஒன்று அமர்த்தாது. அந்த ஃபைலுக்குரிய இடைவெளிக்கு டேப் இருக்கும். அந்த டேப் இடைவெளிக்குள்ள ஃபைல்களை அடுக்கி வைக்கிறது தான் நாங்கள் தொங்கல் கோவை. தொங்கிக் கொண்டிருக்கிற மாதிரி இருக்கும். என்னென்னா ஃபைலின் அடிப்பக்கம், நான் முதுகு பக்கம் என்று சொல்றதை நீங்க புரிஞ்சு கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். புத்தகத்தின் முதுகு பக்கம் என்று சொன்ன போல முதுகு பக்கம் மேல நிக்கிற விதமாக இருந்தால் முன்பக்கம் ஃபைல் ஒடுங்கி இருக்கும். அப்போ அந்த 2 டேப்புக்கும் இடையில அடுக்குகிற போது ஃபைல் ஒரு அளவான தூரம் போயிட்டு கீழே முட்டாது. ஏன்னா அடிப்பக்கம் அகலமாயிருக்கும். அந்த 2 பெல்ட்டுக்கும் இடையில அது தொங்கிக் கொண்டிருக்கு. பேங்க்ல சில பேங்க்ல இப்படியானதை பார்க்கலாம் நீங்க. இதை சொல்றது தொங்கல் கோவை, சஸ்பென்ஷன் ஃபைலிங் மெத்தட் என்று. இதை விட நீங்கள் இன்னொன்று சொல்லலாம், இந்த மைக்ரோ ஃபைல்ஸ் அல்லது எலக்ட்ரானிக் ஃபைல்ஸ். அதாவது ஸ்கேன் பண்ணி அதை நீங்கள் கம்ப்யூட்டர்லயோ சர்வர்லயோ அல்லது சிப்ஸ்லயோ சேவ் பண்ணி வைக்கிற மெத்தட். அப்ப இப்படியான விஷயங்களை வச்சுக்கொண்டு நீங்கள் நவீன முறைக்கு கேட்டா ஒரு 2-3 எழுதினா போதுமானதாக இருக்கும். அப்ப இந்த பாரம்பரிய முறை நவீன முறையை எப்படி நாங்க பிரிக்கிறோம்? பாரம்பரிய முறை நவீன முறைங்கிறத பிரிக்கிறது கடிதம் கோப்பிடப்படும் முறையின் அடிப்படையில் அல்ல. கடிதம் கோப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற உபகரணங்களின் அடிப்படையில தான் நாங்கள் பாரம்பரிய முறை நவீன முறை அல்லது பழைய முறை புதிய முறை என்று சொல்லி பிரிக்கிறது. கடிதம் கோப்பிடப்படுகின்ற முறையின் அடிப்படையில அல்ல, கடிதம் கோப்பிடப்படுகின்ற உபகரணத்தின் அடிப்படையில. கடிதம் எவ்வாறு கோப்பிடப்படுகிறது, அதாவது ஃபைலுக்கு பின்னே கட்டுறோமா முன்னோ கட்டுறோமா
அல்லது புத்தகம் மாதிரி கட்டுறோமா என்றதை வச்சுக்கொண்டு, கடிதம் ஒன்று எவ்வாறு கோப்பிடப்படுகிறது என்கிற முறையை வச்சுக்கொண்டுதான் நீங்கள் பிளந்த கோவை, புத்தக கோவை என்கிற மாதிரியாக விட எழுதுறீங்க. பெரும்பாலும் உங்கள்கிட்ட அவங்க அதைத்தான் கேட்கிறாங்க, பிளந்த கோவை புத்தக கோவை தான் கேட்கிறாங்க. அதை ஓரளவுக்கு பார்த்து வச்சிருந்தவன்டா நல்லது. சரிதான். அடுத்தது அலுவலக நடவடிக்கை கை நூல் என்பது என்ன என்று கேட்கிறாங்க. இந்த கை நூலை சொல்றது ஹேண்ட்புக் என்று சொல்லக்கூடாது, மனுவல் என்று சொல்லி சொல்றது. அலுவலக கை நூல். பிரதேச செயலகங்கள்ல வேலை செய்யற பிள்ளைகள் யாரும் இருக்கிறீங்களே, நீங்க பெரும்பாலும் மாகாண சபையங்களுடைய சில வேளை இந்த காணி கிளை அப்படியான மாகாண அலுவலர்கள் சில பேர் இருப்பீங்க என்று நினைக்கிறேன். என்ன? ஓகே, இருக்கிறீங்க. யார் கோயிலியா? ஓகே. இந்த அலுவலகங்கள் சாரி, இப்ப இருக்கா சார்? திருப்பி சொல்லுங்க அப்போ. அலுவலக கைநூல் சம்பந்தமாக ஈகோட்ல நான் இந்த அலுவலக கைநூல் சம்பந்தமாக ஏன் உங்கள்ட்ட கேட்கிறேன்டா, அலுவலகத்துல குறிப்பா பிரதேச செயலகத்துல இப்படி சில கைநூல்கள் இருக்குது. அலுவலகத்துல சில கைநூல் இருக்குது. என்னென்றால், இப்ப உதாரணத்துக்கு காணி பகுதி என்றால் அந்த காணி பகுதியில இருக்கிற ஆவணங்கள், அதுகள் என்னென்ன ஆவணங்கள் கையாளப்பட வேணும், அது என்ன ஒழுங்குல கோப்பிடப்பட வேணும், இப்படி என்று சொல்லி சமூக சேவை பகுதி தனியாக இல்ல. டிபார்ட்மெண்ட் வேறுபடும். பிரதேச செயலகங்களுக்கு வெவ்வேறு செக்ஷனுக்கு என்று சொல்லி பொதுவாக பொது நிர்வாக அமைச்சினால வெளியிடப்பட்ட கைநூல்கள் இருக்குது. ஒரு தொகுதி, அதுல ஒரு தொகுதி அந்த கைநூல்கள் பிரதேச செயலகங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு துறைக்கும், ஒவ்வொரு துறை சார்ந்தும் வேலை செய்யறதுக்காக அது கொடுக்கப்பட்டிருந்தது. சரிதானே? அந்த கைநூல்கள் இப்ப அலுவலகங்கள் இருக்குதோ தெரியாது. எனக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையான ஒரு 10 வரையிலான கைநூல்கள் இருந்ததாக ஞாபகம். ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும், இப்ப நிதி சம்பந்தமாக, சமூக சேவை பிரிவு சம்பந்தமாக, கிராம அபிவிருத்தி சம்பந்தமாக, அதுல இன்னொன்று இருந்தது சமூக பராமரிப்பு நிலையம் என்று சொல்லி சோசியல் கேர் சென்டர் சம்பந்தமா, இப்படி தனித்தனியாக ஒரு புத்தகங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்போ ஒரு காலப்பகுதியில அந்த ஓடிட்டாக்கள் வருகிற போது அதன்படியாக அதுல சொல்லப்பட்டபடி பதிவேடுகள் பேணப்படுதா என்று சொல்லி எல்லாம் பார்ப்பார். இந்த கைநூல் உங்களுக்கு ஆட்டுறதுக்காக, உங்களுக்கு தெரிஞ்சு கொள்றதுக்காக கைநூல் என்றா என்ன என்று கேட்டா பிள்ளைகள். இப்ப முதல்ல அலுவலக கைநூல் என்றா என்ன என்று சொல்லி கேட்கிற போது நாங்கள் அதுக்குரிய பதில் ஒன்றை சொல்ல வேண்டும். அலுவலக கைநூல் என்றா என்ன என்று கேட்டால், ஒரு திணைக்களம் அல்லது நிறுவனத்தினுடைய கொள்கைகள், ஒரு திணைக்களம் அல்லது நிறுவனத்தினுடைய கொள்கைகள், விதிமுறைகள், அலுவலக முறைமைகள் மற்றும் நடைமுறைகள், அலுவலகத்தினுடைய செயற்பாடுகள் போன்ற பல்வேறு தகவல்களை உள்ளடக்கியதாக புத்தக வடிவத்தில் தயாரிக்கப்படுகின்ற ஒரு ஆவணம் அலுவலக கைநூல். நான் திரும்ப சொல்லுகிறேன். சரிதானே? ஒரு திணைக்களம் அல்லது நிறுவனத்தினுடைய கொள்கைகள், விதிமுறைகள், அலுவலக முறைமைகளும் நடைமுறைகளும், அலுவலகத்தின் செயற்பாடுகள் போன்ற பல்வேறு தகவல்களை உள்ளடக்கியதாக புத்தக வடிவத்தில் தயாரிக்கப்படுகின்ற ஆவணம் அலுவலக கைநூல். இப்போ நான் எளிமையா சொன்ன விளங்குது தானே? ஒரு நிறுவனமோ ஒரு திணைக்களத்துக்கு என்று சொல்லி கொள்கைகள், விதிமுறைகள், அலுவலக முறை, நடைமுறை, அலுவலக செயற்பாடுகள் போன்ற பல்வேறு விடயங்கள் இருக்கும். இதை உள்ளடக்கியதாக புத்தக வடிவத்தில் இது தயாரிக்கப்படும். தளர் இதழ்களை கொண்டதாக இருக்கும். தளர் இதழ்களை கொண்டதாக இருக்கும் என்றது இந்த ஒரு பேப்பரை கலட்டி எடுத்துட்டு திருப்பி வைக்கக்கூடிய மாதிரியாக அது இருக்கும். புத்தகமாக அடிச்சு கட்டி வைக்கிறீங்க. சரிதானே? தளர் இதழ்களை கொண்டதாக அலுவலக கைநூல் காணப்படும். தேவைக்கு ஏற்றபடி அந்த பகுதிகளை ஒரு பகுதியை மாற்றம் செய்து அதுக்குள்ள செருக வேணும்னா புத்தகத்தை கிழிச்சு ஒட்ட தேவையில்லை.
இப்ப இது ஒரு வழிகாட்டி நூலை விட கொஞ்சம் வித்தியாசமானது. நான் முதல் சொன்னது நீங்கள் பார்த்துக்கொள்றது அது ஒரு வழிகாட்டி, அது ஒரு கைட் புக். முதல் சொன்ன அந்த அமைச்சினால ஒவ்வொரு துறைக்கும் வழங்கப்பட்டது என்பது அது தொடர்பான ஒரு சேவை வழிகாட்டியாக இருக்கும். இது மனுவல், இதை நாங்க சொல்றது மனுவல், கை நூல். அப்ப அலுவலக கை நூல் என்றா என்ன எங்கள்கிட்ட கேட்பார்களாக இருந்தா இதுல கேட்டிருக்கணும். இனி எங்கள்ட்ட திருப்பி கை நூல் என்றா என்னன்னு கேட்க மாட்டார்கள். கை நூலால என்ன நன்மை என்ன தீமை? அப்போ ஒரு கை நூல்ன்றதுக்கு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஒரு வேலை எவ்வாறு செய்யப்பட வேண்டும், என்ன படிவம் பயன்படுத்தப்பட வேண்டும், யார் அதுக்கு அனுமதி அளிக்க வேண்டும், சரிதானே, அதுக்கான கொடுப்பனவு வழங்கப்படுகிற முறை என்ன, எவ்வளவு கொடுப்பனவு வழங்கப்படுகிறது, எத்தனை நபர்கள், குடும்பத்தில் எத்தனை நபர்கள் இருந்தால் எவ்வளவு கொடுப்பனவு, இந்த மாதிரியான விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். அதில் ஒரு மாற்றம் வரைக்குள்ள இப்போ அஸ்வேசும கொடுபடுகிறது, அஸ்வேசும சம்பந்தமாக ஒரு கை நூல் இருந்தால் அஸ்வேசும தொகை மாற்றப்படுகிற போது அந்த பகுதியை எடுத்து திரும்ப மாற்றம் செய்யப்பட்ட பகுதியை அதில் சேர்க்கக்கூடியதாக இருக்கும். அலுவலக நடவடிக்கை கை நூல் அல்லது அலுவலக கை நூல் என்று சொல்லப்பட்டால் நாங்கள் சுருக்கமாக சொல்லுகிறோம், ஒரு திணைக்களம் அல்லது நிறுவனத்தினுடைய கொள்கைகள், விதிமுறைகள், அலுவலக முறைமைகளின் நடைமுறைகளும் அலுவலக செயற்பாடுகள் போன்ற பல்வேறு தகவல்களை உள்ளடக்கி புத்தக வடிவத்தில் தயாரிக்கப்படும். இது நாளது வரைப்படுத்தக்கூடியதாக, நாளது வரைப்படுத்துறது அல்லது இற்றைப்படுத்துறது என்று சொல்வார்கள், அப்டேட் பண்றது அதை நாளது வரைப்படுத்தல் அல்லது இற்றைப்படுத்தல் என்கிற தமிழை பயன்படுத்துகிறார்கள். இற்றைப்படுத்தக்கூடியதாக தளர் இதழ்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. இனி உங்கள்கிட்ட கேட்பார்கள், அலுவலக கை நூல்கள் 2 வகை சொல்லுங்கோ, அலுவலக கை நூல்கள்ல 2 வகை சொல்லுங்கோ என்று கேட்டா நீங்க ஒரு 4-5 வகை சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒன்று கொள்கை கை நூல், சரிதானே, கொள்கை கை நூல், பொலிசி மேனுவல் என்று சொல்றது கொள்கை கை நூல். அப்ப அது ஒரு நிறுவனத்தினுடைய கொள்கை சம்பந்தமாக, நிறுவனத்தினுடைய கொள்கை என்ற அதனுடைய இலக்குகள், அதனுடைய மிஷன் கோல், அப்படியான அதை அடைந்து கொள்ள எதிர்பார்க்கிற இலக்குகள், அதுக்கான செயற்பாடுகள் போன்ற விடயங்கள் அதுக்குள்ள கொள்கை கை நூல். அப்ப எங்களுக்கு அந்த கொள்கை கை நூல் என்றது தெரிஞ்சா போதுமானது. 2வது ஒழுங்கமைப்பு கை நூல், ஆர்கனைசேஷன் மேனுவல். ஒரு அலுவலகத்தினுடைய ஒழுங்கமைப்பு என்று சொல்றது பிள்ளைகள், இப்போ நீங்கள் ஒரு பிரதேச செயலகத்து போனீங்கன்னா ஒரு ஒழுங்கமைப்பு படங்கு இருப்பார்கள். மேல பிரதேச செயலர் இருப்பார், அதுக்கு கீழே உதவி பிரதேச செயலர் இருப்பார், அதுக்கு பிறகு 3-4 கோடு கீறி அக்கௌண்டன்ட், ஏடிபி, ஏஓ, ஏடிஎஸ் இந்த மாதிரி எல்லாம் இருந்து ஏஓஜிஎன் என்று சொல்லி அதுக்கு கீழே பிறகு அடுத்ததார் இருப்பார்கள் என்று கோடு போட்டு எல்லாம் கீறியிருப்பார்கள். அப்ப இத ஒரு புத்தகமாக நிறுவனத்தினுடைய பதவிகள், அவர்களுக்கு இடையில இருக்கிற தொடர்பு, ஒவ்வொருவருக்குமான பொறுப்பு, அதிகாரம், இந்த விடயங்களை விளங்கப்படுத்துறது ஒழுங்கமைப்பு கை நூல். சரி, தரப்பட்ட தரவுகளை கொண்டு ஒழுங்கமைப்பு அட்டவணை தயாரித்தல் சொல்லி போட்டு அந்த சில வேளைகள்ல உங்களை கீரை சொல்லி கேட்டால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, நான் உங்களுக்கு அதை விளங்கப்படுத்தி சொல்லி விடுகிறேன், அவ்வளவுதான். இப்ப இது பிரதேச செயலர், இதுக்கு கீழே ஒரு 3 பதவி 4 பதவி இருக்கிற மாதிரியாக நாங்கள் கீற வேண்டி வரும். பிறகு அதுக்கு கீழே பிறகு அந்த இணக்கவர் சுட்டிகளை வந்து சின்ன வயது விஞ்ஞானத்துல படிச்ச மாதிரியாக இப்படியாக கீற வேண்டி வரும். அப்ப இதை நாங்கள் ஒழுங்கமைப்பு வரைபடம் என்று சொல்லி சொல்றோம். நாங்கள் இது ஒழுங்கமைப்பு வரைபடம். அப்போ சில நேரங்கள்ல இவையோட தொடர்புடாம நேரடியாக தொடர்புடுகிறவர்களும் சில வேளை வருவார்கள். இப்படி பிரதேச செயலர் மேலே இருப்பார், சரியா. இதுக்கு பிறகு இதுல உதவி பிரதேச செயலர், கணக்காளர், உதவி திட்ட பணிப்பாளர் அல்லது பிரதி திட்ட பணிப்பாளர் அப்படி இருப்பார்கள். சில வேளையில ஏஓஜிஎன் இருப்பார், ஏஓஜிஎன் இங்க இருப்பார், அது கீழே ஜிஎன் மேல் இருப்பார்கள். இப்படியாக இந்த படம் இருக்கும். சில வேளை இந்த படத்தை மற்ற பக்கமாகவும் கீறுறது உண்டு. இதை சொல்றது நிலைக்குத்தான ஒழுங்கமைப்பு வரைபடம் என்று சொல்லி, இந்த ஒழுங்கமைப்பு வரைபடத்தை சில வேளைகள்ல குறைந்த பதவி நிலையில இருக்கிற அலுவலர்கள் இவ்வாறான ஒரு ஒழுங்கமைப்பு வரைபடத்தை விரும்ப மாட்டார். ஏன்?
அது தேக்கத்தாழ்வுகளை உண்டாக்கும் என்ன? அது ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்கும். மற்றது அவர்களுக்கு இப்ப நாம கச்சேரியில வேலை செய்யற வேண்டாம், நம்மள எல்லாரும் என்ன யோசிக்கிறது, கச்சேரியில வேலை செய்யற எல்லாரும் ஜிஏ என்று சொல்லி அப்ப வந்து பாக்குற நேரம் எங்கட பேர் நல்லா கீழே இருந்தது என்றால் எங்களுக்கு சரியான கவலையா இருக்கும், எங்களை இப்படி ஆக்கிட்டாங்களே என்ற மாதிரி. அது ஒரு ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்கலாம். படமும் போட்டிருக்காங்க, சில டிபார்ட்மெண்ட்ல படம் போட்டிருக்காங்க, ஆகல படங்களையும் போட்டிருப்பாங்க. அப்ப இதுக்காக அவங்க என்ன செய்யறாங்கன்னா இப்படியும் ஒரு வரைபடத்தை கீறுறது, விளங்குதா? இப்படி வரைபடங்களை கீறுறது. இப்படி கீறுனா சில வேளையில பிரதேச செயலருக்கு மேல இதுல இருக்கிற உத்தியோகத்தர் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். பிரதேச செயலர் இங்க இருப்பார், இந்த உத்தியோகத்தர் இங்க இருப்பார், சரியா? அப்போ இப்படியாக சில பேருக்கிடையான ஒழுங்கமைப்பு வரைபடத்தை கீறுகிறதும் உண்டு. அப்ப இது இன்னொரு வகையான ஒழுங்கமைப்பு வரைபடம். சில நேரம் உங்களுக்கு ஒழுங்கமைப்பு வரைபடத்தின் வகைகள் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன், இருந்தாலும் சொல்லுகிறேன். அடுத்தது வட்ட வடிவான ஒழுங்கமைப்பு இருக்கு. இப்ப நடுவுக்குள்ள பிரதேச செயலர் டிஎஸ், நடுவட்டம் டிஎஸ் ஆக இருப்பார். பிறகு டிஎஸ் சுத்தி இதுக்குள்ள ஒரு 4 பேர், சரிதானே? இதுக்குள்ள 3 பேரோ 4 பேர் இருக்கிற மாதிரியாக இருக்கும். பிறகு அடுத்த வட்டத்துக்குள்ள இத இப்படி கீறி இதுக்குள்ள யார் யார் இருப்பாங்கன்னு சொல்லி இதுக்குள்ள கொஞ்சம் பேர் துண்டு துண்டா பிரிச்சிருக்கும் இவர்களை. இப்படியாக இதை வட்ட ஒழுங்கமைப்புன்னு சொல்லி சொல்றது, வட்ட வடிவிலான ஒழுங்கமைப்பு வரைபடம். இப்படி இந்த படத்துல கீறுகிற விடயத்தை ஒரு புத்தகமாக எழுதப்பட்டால் ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய அதிகாரங்கள், பொறுப்புகள், ஒவ்வொருவருக்கு இடையிலான தொடர்புகள், பிரதேச செயலருக்கு அடுத்ததாக உதவி பிரதேச செயலர் இருப்பார் போன்ற விடயங்கள் இருந்தால் அதை நாங்கள் ஒழுங்கமைப்பு கைநூல் என்று சொல்றேன். இப்ப நான் கைநூல்கள் வகை சொல்ல வந்துட்டு கொஞ்சம் கூட கதைச்சிட்டேன், திருப்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு வரேன். கைநூல்களினுடைய வகை என்று சொல்ற போது ஒன்று கொள்கை கைநூல், இரண்டாவது ஒழுங்கமைப்பு கைநூல், அடுத்தது திணைக்கள செயற்பாட்டு கைநூல். திணைக்கள செயற்பாட்டு கைநூல் என்று சொல்றது அதிலேயே, அதாவது திணைக்களத்தினுடைய ஒவ்வொரு பிரிவும் ஒவ்வொரு கடமைகளுக்காகவும் பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரிவுகள், அலகுகள், கிளைகள், சரிதானே, எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்பதற்காக. உதாரணத்துக்கு கோவைப்படுத்தும் கைநூல், ஃபைலிங் மேனுவல், சரிதானே. அதே போல தொடர்பாடல் அல்ல தொடர்பு கொள்ளும் கைநூல், கொரஸ்பாண்டன்ஸ் மேனுவல். கொரஸ்பாண்டன்ஸ் என்றால் எவ்வாறு கடித தொடர்புகள் இருக்கவும் என்று சொல்லி. அதே போல தபாலுக்கு பொறுப்பான பிரிவு எப்படி செயற்பட வேண்டும் என்று சொல்லி அதுக்கு மெயிலிங்குரிய மேனுவல். ரெக்கார்ட் ரிட்டன்ஷன் மேனுவல், அதாவது ஆவணங்களை வைத்திருப்பதற்கான கைநூல். இது எல்லாம் சேர்ந்து நாங்கள் டிபார்ட்மெண்டல் மேனுவல், திணைக்கள கைநூல் என்று சொல்லி சொல்றோம். திணைக்கள கைநூல் என்றால் திணைக்களத்தினுடைய ஒவ்வொரு பிரிவுகள், அலகுகள், பகுதிகள், கிளைகள் எவ்வாறு செயற்பட வேண்டும், அவற்றுக்குரிய பொறுப்புகள், கடமைகள், அதிகாரங்கள், செய்யப்பட வேண்டிய முறைகள் பற்றி இருக்குமாக இருந்தால் அதை திணைக்கள கைநூல் அல்லது திணைக்கள செயற்பாட்டு கைநூல். ஒன்று கொள்கை கைநூல், இரண்டாவது ஒழுங்கமைப்பு கைநூல், மூன்றாவது திணைக்கள செயற்பாட்டு கைநூல், நான்காவது நிர்வாக கைநூல். நிறுவனத்தினுடைய செயற்பாடுகள் தொடர்பான விதிகள், நிறுவனத்திலே என்னென்ன விதிகள் பின்பற்றப்படும், வேலை நேரம் என்ன, லீவ் என்ன, அந்த மாதிரியான விஷயங்கள், அதான் நிர்வாக கைநூல் அல்லது நிர்வாக பிரயோக கைநூல் என்றும் சொல்லுவோம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிராக்டிஸ் மேனுவல் என்று சொல்ற நிர்வாக பிரயோக கைநூல். அதே போல பல நோக்க கைநூல், இது பல்வேறு விடயங்களை உள்ளடக்கிய மிசலேனியஸா உள்ளடக்கி இருக்கிறது. மல்டி பர்பஸ் மேனுவல், ஒரு பல நோக்க கைநூல். இவ்வாறு கைநூல்களை வகைப்படுத்தலாம். நீங்க குறிக்கிறதுக்காக ஒரு சின்னதா சொல்லி கொண்டு வரேன். கொள்கை கைநூல், ஒழுங்கமைப்பு கைநூல், திணைக்கள செயற்பாடு சார்ந்த கைநூல், நிர்வாக கைநூல், பல நோக்கு கைநூல். அதுக்குள்ள ஒரு சின்ன விஷயம், திணைக்கள கைநூல்களுக்கு உதாரணமாக இல்ல திணைக்கள கைநூல்களுக்குள்ள அடங்கக்கூடியவை ஒவ்வொரு பிரிவு, அலகு, கிளை, சரிதானே, எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது தொடர்பாக. உதாரணத்துக்கு கோவைப்படுத்தல் கைநூல், தொடர்பு கைநூல். தொடர்பு கைநூல் கொரஸ்பாண்டன்ஸ், கடித தொடர்புகள் எவ்வாறு இருக்க வேண்டும். அதே போல தபால் கைநூல், ஆவணங்களை
வைத்திருப்பது தொடர்பான கைநூல், ரெக்கார்ட் ரிட்டன்ஷன் மேனுவல் என்று சொல்லுவோம். அப்ப இது எல்லாம் திணைக்கள கைநூலுக்கு உள்ளதான் வரும். அதை தனியாக எழுதக்கூடாது. சில புத்தகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10-12 எழுதி இருக்குது. நாங்கள் 5 வகை. சரி, இந்த கைநூல்களை பயன்படுத்துவதால என்ன நன்மை? நிறைய நன்மைகள் நாங்கள் படித்து வச்சிருக்கலாம். 2 தான் கேட்பார்கள், 2 அல்லது 3. சரிதானே? கைநூல்களை பயன்படுத்துவதால என்ன நன்மை? கைநூல்களை படித்து நிறுவனத்தை விளங்கிக் கொள்ளலாம். முதலாவது விஷயம், கைநூல்கள் மூலமாக நிறுவனத்தினுடைய கொள்கைகள், இலக்குகள், செயற்பாடுகள், அது நிறைவேற்றப்பட வேண்டிய விதங்கள், அதாவது நிறுவனத்தினுடைய சகல கொள்கைகள், விதிகள், செயற்பாடுகள் அனைத்தையும் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரிதானே? அடுத்தது, பணியாளர்கள் ஒரே விதமாக கடமையாற்றுவதற்கு உதவும். அதை பார்த்து அதுல இருக்கிற மாதிரியே செய்கிற போது மாறப்படாது. எல்லாரும் ஒரே மாதிரியே வேலை செய்வார்கள். பணியாளர்கள் ஒரே விதமாக பணியாற்றுவதற்கு உதவும். பணியாளர்களை பயிற்றுவிப்பது, புதிய பணியாளர்களுக்கு பயிற்சி அளிப்பது இலகுவாக இருக்கும். அவர்களுக்கு இந்த கைநூலில் இருக்கிற விஷயத்தை விளங்கப்படுத்தி புத்தகத்தை கொடுத்தால் அவங்களுக்கு அதை வச்சு செய்யக்கூடியதாக இருக்கும். அப்ப இலகுவாக அவர்கள் சுயமாகவே கற்றுக்கொள்வதற்கும் பயிற்சி பெறுவதற்கும் பயிற்சி வழங்குவதற்கும் இலகுவானதாக இருக்கும். அடுத்தது, அதிகாரங்கள், பொறுப்புகள், செயற்பாடுகள் திட்டவட்டமாக வரையறுக்கப்படுவது அலுவலர்களுக்கு தெளிவை கொடுக்கும். எனக்கு என்ன வேலை, நான் இதை எப்படி செய்ய வேணும் என்று புத்தகமே இருக்கிறபடியால அலுவலர்களுக்கு தங்களுடைய பணி தொடர்பான கடமைகள் தொடர்பான தெளிவுகளை கொடுக்கும். அலுவலக முறைமை, அலுவலக நடைமுறைகளை இலகுவாக நடைமுறைப்படுத்த இயலும். அலுவலகத்தினுடைய நடைமுறை, அதாவது ப்ரொசீஜரை இலகுவாக கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். அலுவலக செயற்பாடுகளை இலகுவாக நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். பணியாளர்களுக்கு இடையிலேயும் நிறுவனத்தின் அலகுகள், பிரிவுகள், கிளைகளுக்கு இடையிலேயும் பொருத்தமான அல்லது ஒரு சிறந்த உறவு முறை ஒன்று இருக்கும். அந்த புத்தகத்துல இருக்கிறதன்படி அவைக்கு இருக்கிற அதிகாரம், பொறுப்பு, யார் யார்கிட்ட இருந்து அனுமதி பெற வேணும், அவ்வாறான விடயங்கள் இருக்குது. இப்ப சில அலுவலகத்துல குறிப்பிடப்பட்டிருக்கும், திங்கட்கிழமையில லீவ் எடுக்கிறதாக இருந்தால் பிரதேச செயலர்கிட்ட லீவ் எடுப்போம், ஏனைய நாட்களாக இருந்தால் நிர்வாக உத்தியோகர்கிட்ட லீவ் எடுக்கலாம் என்று சொல்லி இருக்கும். அப்ப இது ஒரு நிர்வாக கைநூல்ல இருக்கிற விஷயம், எல்லாருக்கும் அது தெரியும். அப்ப அது ஒரே விதமாக பின்பற்றப்படும். சரிதானே? அப்ப ஒவ்வொரு அலுவலர்களுக்கும் அதிகாரங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. திங்கட்கிழமை போய் ஏயோட்ட லீவு கேட்டால் அவர் சொல்லுவார், இல்லை நீங்கள் டிஎஸ் தான் லீவ் எடுக்க வேணும். நிர்வாக கைநூல்ல அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஏற்பாடு அதே மாதிரியாக இருக்கு. அப்ப ஒரே விதமாக செயற்படுவதற்கு தங்களுடைய அதிகாரத்தையும் பொறுப்பையும் அவைக்கு தெரியும். எனக்கு அதிகாரம் இருக்கு, ஏனே 4 நாட்கள்லையும் லீவே அனுமதிக்கிறதுக்கு. இப்போ ஒரு உத்தியோகத்தர்கள் அல்லது உத்தியோகத்தர்கள் தங்களுடைய அதிகாரம், பொறுப்பு, கடமைகள் தொடர்பாக தெளிவாக புரிந்து பணியாற்றுவதற்கு. நிறுவனம் தொடர்பான நன்மதிப்பு அதிகரிக்கும். நிறுவனம் தொடர்பாக நன்மதிப்பு அதிகரிக்கும். ஏன்? பொதுமக்களுக்கு விரைவாக இலகுவாக சேவையாற்றக்கூடியதாக இருப்பதால அலுவலகம் தொடர்பான நன்மதிப்பு ஒன்று ஏற்படும். இதுல சில குறைபாடுகளும் இருக்குது. நான் அந்த குறைபாடுகளை சும்மா மேலோட்டமா சொல்லி விடுகிறவங்களுக்கு, இது சில வேளைகள்ல எல்லா சந்தர்ப்பங்களிலும் புத்தகம் சார்ந்தே இயங்குகிறதால விதிவிலக்கு பேணப்பட வேண்டிய சந்தர்ப்பங்கள்ல அது செய்ய முடியாம போகலாம். விதிவிலக்கான சந்தர்ப்பங்கள் என்று சொல்லி இருக்குதானே, எல்லாரும் வரிசையில வர வேணும் என்று இருந்தால், ஒரு இயலாமை உடையவர், முதியவர், கற்பிணி அப்படியானாக்கள் வந்து அவசரப்படுகிற போது பார்த்துட்டு நான் எங்களோட கைநூலை திருத்துவோம் இனி என்று சொல்லி அந்த கைநூலை திருத்துவோம். அப்ப காலத்துக்கு ஏற்ப அல்லது தேவைக்கு ஏற்ப அடிக்கடி திருத்தம் செய்ய வேண்டி ஏற்படும். அது ஒரு செலவு மிக்கதாக அல்லது நெருக்கடி ஒன்று தருகிறதாக இருக்கும். மற்ற ஒரு கைநூலை தயாரிக்கிறதுன்றது சின்ன வேலை இல்லை. அதிகமாக அதுக்கு செலவும் உழைப்பும் தேவை. உழைப்புன்றது அதிகமாக அதோட பாடுபட்டு செய்ய வேணும். அப்படி செய்து போட்டு அடிக்கடி அதை மாற்றம் இருக்கும். மற்றது ஒரு விடயம் சார்ந்த சிறப்பு அறிவை பெறுவதற்கு அது தடையாக இருக்கும். சிறப்பு அறிவு என்றால் அந்த ஒரு எக்ஸ்பர்ட் வராது, புத்தகத்தை பார்த்து செய்யறது இந்த மாதிரியாக இருக்கும். சில வேளைகள்ல அது உத்தியோகபூர்வ தொடர்பு வரும். அலுவலர்களுக்கு இடையில
நட்பு ரீதியான அல்லது ஆன்மார்த்தமான தொடர்பு ஏற்படுவதற்கு இது ஒரு தடையாக அமையலாம். அமையும் என்று சொல்லக்கூடாது, தடையாக அமையலாம். அலுவலக கைநூல் இவ்வளவும் காணும். கைநூல் என்றா என்ன, கைநூல் என்ற வகை என்ன, இதுல என்ன நன்மை என்ன தீமை இவ்வளவும் பார்த்துட்டோம்னா காணும். இதுக்குள்ள கேட்டா சரிதானே, நான் ஏற்கனவே சொன்னது போல கேட்பாங்களா என்றா தெரியாது, கேட்டால் செய்வோம், அவ்வளவுதான். சரிதானே. அடுத்தது, அரசாங்க அலுவலர்களால் கடைபிடிக்க வேண்டிய நியதிகளும் நிபந்தனைகளும் உள்ளடக்கப்பட்டுள்ள அரசாங்கத்துறையின் பொது அடிப்படை சட்ட ஏற்பாடுகள் உள்வாங்கப்பட்டுள்ள பிரதான ஆவணங்கள். இவற்றை நாங்கள் சொல்லுகிறது முகாமைத்துவ கருவிகள் என்று சொல்லி, அல்லது பிரதான சட்ட ஆவணங்கள். இது துணை சட்டங்கள். சட்டங்கள் என்று நாங்கள் சொல்றோம், இதெல்லாம் துணை சட்டங்கள். சரிதானே. இது யாரால ஆக்கப்படும்? தொடர்புடைய அமைச்சுக்களினால ஆக்கப்பட்டு இவையெல்லாம் சாதாரணமாக பாராளுமன்ற அனுமதி பெறப்படும். அமைச்சரவையினுடைய அனுமதி, பாராளுமன்றத்தினுடைய அனுமதி பெறப்பட்டு அவை சட்டமாக்கப்படும். அப்படி ஆக்கப்பட்ட சட்டங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். தாபன விதிக்கோவை, தாபன விதிக்கோவை அது அமைச்சரவையினுடைய அங்கீகாரத்தோடு வெளியிடப்பட்டது. அப்போ நாங்கள் அது முதலாவது எழுத வேணும். தாபன விதிக்கோவை தொகுதி 1 மற்றும் தொகுதி 2. இது ஒரு விடயம். இரண்டாவது, பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள். பொதுச்சேவை ஆணைக்குழு தாபன விதிக்கோவை போலவே தாபன விதிக்கோவையினுடைய முதல் 5 அத்தியாயங்களுக்கும் பதிலாக புதிய ஒரு ஒழுங்கு விதியை உருவாக்கி வச்சிருக்கு. இப்போ பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் அல்லது அரசாங்க சேவை ஆணைக்குழு, பகிரங்க சேவை ஆணைக்குழு, 3 பேரும் ஒரே ஆட்கள் தான். அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் இது 2வது. 3வது, நிதி ஒழுங்கு விதிகள், பினான்சியல் ரெகுலேஷன் என்று சொல்வார்கள். சரிதானே, நிதி ஒழுங்கு விதிகள். 4வது, பெறுகை நடைமுறைகள், ப்ரொக்யூமென்ட் ரூல்ஸ் என்று சொல்றது, ப்ரொக்யூமென்ட் ப்ரொசீஜர், பெறுகை நடைமுறைகள். அரசாங்க அலுவலகங்கள் எவ்வாறு பொருட்களோ சேவைகளோ பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதை பற்றி கைட் பண்ணும் பெறுகை நடைமுறைகள், ப்ரொக்யூமென்ட் ப்ரொசீஜர். சரியா, பெறுகை நடைமுறை. 5வது, பொது நிர்வாக சுற்றறிக்கைகள். பொது நிர்வாக சுற்றறிக்கைகள் என்று சொல்லப்படுகிறது தாபன விதிக்கோவை தொடர்பான மாற்றங்களை அல்லது அதனோடு தொடர்புபட்ட விடயங்கள் வந்தால் அது பொது நிர்வாக சுற்றறிக்கைகள். அடுத்தது, திரைசேரி சுற்றறிக்கைகளும் நிதி சுற்றறிக்கைகள். திரைசேரி சுற்றறிக்கைகள், நிதி சுற்றறிக்கைகள், இது நிதி ஒழுங்கு விதிகள் தொடர்பாக. சரிதானே. இவ்வாறான சட்ட ஆவணங்களை இதை விட பொதுச்சேவை ஆணைக்குழுவின் சுற்றறிக்கைகளும் வாரது. பிஎஸ்சி ரெகுலேஷனுக்கும் சர்க்குலர் பொதுச்சேவை ஆணைக்குழுவின் சுற்றறிக்கைகள் இவ்வளவும் இதெல்லாம் கணக்கு. சரிதானே. எங்களுக்கு கேட்கப்பட்டால் நாங்கள் அதை எழுதக்கூடியதாக இருக்கும். தாபன விதிக்கோவை தொகுதி 1 மற்றும் தொகுதி 2, பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள், நிதி ஒழுங்கு விதிகள், பெறுகை நடைமுறைகள், பொது நிர்வாக சுற்றறிக்கைகள், நிதி சுற்றறிக்கைகள், நிதி சுற்றறிக்கை அல்லது திரைசேரி சுற்றறிக்கைகள், பொதுச்சேவை ஆணைக்குழுவின் சுற்றறிக்கைகள், இப்படி இருக்குது. அதாவது 2 அல்லது 3 தான் கேட்பார்கள். சரிதானே. இந்த அலுவலக கோப்பு சம்பந்தமாக நடைமுறைப்படுத்தப்படும் 3 நாள் விதி, 7 நாள் விதி சுருக்கமாக எடுத்துக்காட்டு. சரிதானே. அலுவலக கோப்பு சம்பந்தமாக நடைமுறைப்படுத்தப்படுகின்ற 3 நாள் விதி, 7 நாள் விதி. அப்ப இந்த 3 நாள் விதி என்கிறது உண்மையில ஒரு மோரல். ஒரு மோரல் என்றது அது ஒரு ஒழுக்கம், ஒரு தார்மீகம் சார்ந்த நடவடிக்கை. 7 நாள் விதி என்றது அது ஒரு லோ, அது ஒரு சட்ட ஏற்பாடு. நாங்கள் எப்படி எழுத போறோம்? அப்ப 3 நாள் விதி அலுவலகம் ஒன்றுல கிடைக்கப்படுகிற கடிதங்களுக்கு அவை 3 நாளைக்கு மேல நடவடிக்கைக்காக எனும் கோவையில் வைத்திருத்தல் ஆகாது. அவை தொடர்பாக உரிய கோவையிலிட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என குறிப்பிடுவது 3 நாள் விதி. சரிதானே. அப்ப 3 நாள் விதி என்றது என்ன? அலுவலகத்துக்கு கிடைக்கின்ற கடிதங்கள் பொதுவாக உடனடியாக கையாளப்பட வேண்டும். எனினும்
3 நாட்களுக்கு மேல் நடவடிக்கைக்காக எனும் கோவையில கடிதம் ஒன்று வைத்திருக்கப்படக்கூடாது, வைத்திருக்கப்படுதல் ஆகாது. அதனை உரிய கோப்பிலிட்டு 3 நாட்களை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். 7 நாள் விதி என்பது கிடைக்கப்பெறும் கடிதம் ஒன்று ஆகக்கூடியது 7 நாட்களுக்குள், ஆகக்கூடியது 7 நாட்களுக்கு உள் அதற்கான பதில் அனுப்பி வைக்கப்பட வேண்டும். அவ்வாறு அனுப்பி வைக்க முழுமையான பதில் அனுப்பி வைக்கப்பட இயலாத சந்தர்ப்பத்தில் இடைக்கால பதிலாயினும் அனுப்பி வைக்க வேண்டும். சரியா? அப்ப 3 நாள் விதி, 7 நாள் விதி, அதை திருப்பி கேட்பாங்களோ? அதே விஷயத்தை திருப்பி கேட்பாங்களோ? இல்லை. இதே மாதிரியாக கேட்கக்கூடிய 2 விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி தருகிறேன் பிள்ளைகள். ஒன்று சிவப்பு நாடா முறை என்று சொல்லி ஒன்றிருக்கு. சரிதானே? சிவப்பு நாடா. 2வது போத்தல் கழுத்து. இது ஏன் சொல்லுகிறேன், இதே மாதிரி அலுவலகத்துல பணிகளில் ஏற்படுகிற தாமதத்தை குறிக்கின்ற 2 நிலைமைகள் அல்லது 2 விதமான குறியீட்டு பெயர்கள். அது ஒரு சிம்பிள் நேம் தானே, அது ஒரு அங்க சிவப்பு நாடா ஒன்றும் கட்டி இருக்காது, அதே ஒரு சிவப்பு நாடா முறை என்று சொல்லி சொல்லுகிறது இருக்குது. இப்ப இந்த சிவப்பு நாடா முறை என்றால் என்ன, போத்தல் கழுத்து முறை என்றால் என்ன என்று சொல்லி அப்ப முதல்ல போத்தல் கழுத்து முறை என்று சொல்லி பார்ப்போம். சரி, ஒரு வேளை ஒன்றுக்கு மேற்பட்ட பிரிவுகளாக பிரித்து அதில் ஒன்றுக்கு மேற்பட்ட அலுவலர்களால கையாளப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் சில அலுவலர்கள் தங்களுக்குரிய பணிகளை முடித்த போதும் குறிப்பிட்ட ஒரு அலுவலர் தாமதம் செய்வதன் மூலமாக அந்த பணி தேக்கமடைவதை அல்லது உரிய காலத்துல நிறைவேற்ற முடியாமல் போகிற நிலைமையை நாங்கள் போத்தல் கழுத்து முறை என்று சொல்லுவோம். இப்ப உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லுகிறேன். ஒரு போத்தல் இருக்குது, அது இந்த கழுத்து பகுதி, அதாவது இந்த கீழ் உடம்பு பகுதியும் இப்போ சும்மா கீறி காட்டுவோமே. இப்ப இப்படி வந்து சரிதானே, இப்படி இருக்கு இந்த போத்தல், இப்படி இருக்குது என்ன வச்சுக்கொள்ளுங்களேன், இப்படி இருக்குது போத்தல். சரிதானே, இதான் மூடி பக்கம். அப்ப நாங்கள் போத்தல் கழுத்து என்று காட்டுகிறது எந்த இடத்தை காட்டுகிறோம், இந்த பகுதியை போத்தல் கழுத்து. சரி, இங்க இருந்து ஒரு போல்ஸ் ஒன்று போட்டாச்சது, அது வந்துட்டு போல்ஸ் போட்டு இங்க வந்துட்டு இதுல வந்து நிக்குது, கீழே போகல. ஏன் அந்த கழுத்து அங்கால போக விடுகிறது இல்லை. இப்படி அலுவலகத்துல சில பேர் சில வேலைகளை செய்து முடிச்சிருப்பாங்க. சரிதானே, அலுவலகத்துல சில பேர் வேலைகளை செய்திருப்பாங்க, அதுக்கு பின்னுள்ளவர்களும் அந்த வேலைகளை நிறைவேற்றுவதற்கு தயார் நிலையில இருப்பார்கள். கீழே இருக்கிறார்கள், இந்த மேலே இருக்கிற ஆக்கள் இந்த பகுதியில இருக்கிறார்கள், தங்களோட வேலையை முடிச்சுட்டாங்க. இந்த பகுதியில இருக்கிறார்கள் தங்களோட வேலையை செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஆனா இதுல இருக்கிறது ஒன்று மட்டும் தன்னுடைய சோம்பேறித்தனத்தால வேண்டி அடுக்கி வச்சுட்டு ஆமோ அப்படியோ அப்படின்னா செய்யணுமோ என்று கேட்டுக்கொண்டு இருந்தது என்றால், அந்த மேல கஷ்டப்பட்டு வேலை செய்தவனுக்கும் கீழே அர்ப்பணிப்போடு அந்த வேலையை செய்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறவனுக்கும் எந்த மதிப்பும் இல்லாம போயிடும். சரிதானே, அவர்களுக்கு ஒரு பயன் இல்லாம போயிடும். அவர்களுடைய உழைப்புக்கோ அல்லது அவர்களுடைய அர்ப்பணிப்புக்கோ பயனற்றதாக இருக்கும். அப்ப இப்படி படங்கறி எல்லாம் பேசி நீங்கள் எழுதக்கூடாது. அப்போ போத்தல் கழுத்து முறை என்றால் என்ன என்று சொல்லி கேட்டால், அது ஒன்றுக்கு மேற்பட்ட அலுவலர்களால ஒரு விடயம் கையாளப்படுகின்ற போது ஒரு சில அலுவலர்கள் தமது கடமைகளை உரிய வகையில நிறைவேற்றியும் அதன் மிகுதியை நிறைவேற்றுவதற்கு தயாராக உள்ள அலுவலர்கள் அதற்கான அர்ப்பணிப்போடும் காணப்படுகின்ற போது இடையில் உள்ள ஒரு அலுவலர் அல்லது ஒரு சில அலுவலர்கள் ஏற்படுத்துகின்ற தாமதம் காரணமாக முழு வேலையும் அதனுடைய முடிவு அல்லது அந்த வேலை முடிவடைவது தாமதமடைவதைத்தான் நாங்கள் போத்தல் கழுத்து முறை என்று சொல்லி சொல்லுகிறோம். அடுத்தது சிவப்பு நாடா முறை. சரிதானே, இது தேவையற்ற நடைமுறைகள் காரணமாக அலுவலகத்தினுடைய பணிகள்ல ஏற்படுகிற தாமதத்தினை நாங்கள் சிவப்பு நாடா முறை என்று சொல்லி சொல்லுவோம். அதுக்கு தேவையில்லாத ப்ரொசீஜர். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லுவாங்க. இந்த ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் டிபார்ட்மெண்ட் இருக்கு தானே, பதிவாளர் நாயகம் திணைக்களம்,
பதிவாளர் நாயகம் திணைக்களத்துக்கு ஒருவர் தன்னுடைய பிறப்பு சான்றிதழை மொழி மாற்றம் செய்வதற்கு, ஆங்கிலத்தில் மொழி மாற்றம் செய்வதற்கு அவர்கள் அங்க சொல்லி இருக்கிறார்கள், எங்க பாஸ்போர்ட் ஆபீஸ்ல அல்லது மாலபேயில போய் உங்களோட சர்டிஃபை பண்ண கொப்பி ஒன்று எடுத்துக்கொண்டு வாங்கோ, பர்த் சர்டிபிகேட் சர்டிஃபை பண்ண கொப்பி ஒன்று எடுத்துக்கொண்டு வாங்கோ என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்ப உண்மையில நாட்டில் இருக்கிற எல்லா ஆக்களினுடைய பர்த் சர்டிபிகேட்டும் பதிவாளர் நாயகம் திணைக்களத்துல இருக்கும், ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும். அங்க இருக்கிற அவர்களுடைய அந்த எலக்ட்ரானிக் சிஸ்டத்துல அங்க இருக்கிறவரே உடனடியாக அதை பார்த்து அந்த சர்டிபிகேட்டை எடுத்துக்கொள்ள இல்லை. மாணவர்கள் மாலபேக்கு போ அல்லது பாஸ்போர்ட் ஆபீஸுக்கு போன்னு சொல்லி அனுப்பி விடுகிற ஒரு தன்மை இருக்குது. அப்ப இதை சொல்லுகிறது, அங்க தேவையற்ற நடைமுறைகள் இருக்கிறது. தேவையற்ற நடைமுறைகள் காரணமாக விரைவாக செய்யக்கூடிய ஒரு கருமத்தை தாமதப்படுத்துகிற நடவடிக்கையை தான் நாங்கள் சிவப்பு நாடா முறை என்று சொல்லுவோம். இதை ஏன் சொல்றேன்டா, இந்த 3 நாள் 7 நாள் விதி என்று கேட்கிறது போல அங்கேயும் அந்த விஷயத்தை நாங்கள் சிவப்பு நாடா முறை, போத்தல் கழுத்து முறை என்று சொல்லி 2ஐயும் ஒன்றாக சேர்த்து சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த சிவப்பு நாடா என்கிறது ஒருக்கா நான் உங்களோட வசதிக்காக திரும்ப சொல்லி விடுகிறேன், சரிதானே? இது ஒரு குறியீட்டு சொல். அலுவலகம் ஒன்றில் விடய செயற்பாடுகள் காலம் தாழ்த்தப்படுவதை இது குறிப்பிடுகிறது. விரைவாக தீர்மானம் எடுக்காமை, நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதை தட்டி கழிப்பது, தேவையற்ற நடைமுறைகளை பின்பற்றுவது, சரியான முறையில் அதிகாரங்கள் கையளிக்கப்படாமை, கோவைகளை இலகுவாக அணுகுவதில் உள்ள தடைகள். இப்ப எடுக்க இயலாத ஃபைல் என்று சொல்றது, கோவைகளை இலகுவாக அணுகக்கூடிய முறைமை காணப்படாமை, பொறுப்பற்ற விதத்தில ஆவணங்களை தவற விடுகிறது போன்ற காரணங்களினால ஏற்படும் தேவையற்ற தாமதம் சிவப்பு நாடா முறை என்று அழைக்கப்படுகிறது. சரி, அப்ப சிவப்பு நாடா முறை என்றா என்ன என்று திருப்பி ஒருக்கா வீடியோவை பார்த்துட்டு நாங்கள் கதைச்சு கொள்வோம். சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. இந்த 5S எண்ணக்கடை, இந்த 5S நான் ஒருக்கா தனியாக உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். இது எங்க வருகிறது என்றால் உற்பத்தி திறன் என்கிற ஒரு பகுதிக்குள்ள உங்கள்கிட்ட கேட்கிறாங்க, சரிதானே? உற்பத்தி திறன் என்றா என்ன? முதல்ல அப்படி ஒரு விஷயம் இருக்குதானே, உற்பத்தி திறன் என்றால் என்ன என்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்குதானே. உற்பத்தி திறன்கிறது பொருளை உற்பத்தி செஞ்சு அதுல முன்னேற்றம் காண்பது. பொருளை உற்பத்தி செய்து அதுல முன்னேற்றம் காணுகிறது உற்பத்தி திறன். சரி, வேற யாராவது ஒரு பதில் இருந்தா சொல்லுங்களே. இப்ப பிள்ளையா விட நாங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்குறோம் ஒன்றும் இல்லையா? சரிதானே? அப்ப உற்பத்தி திறன் என்று சொல்லி சொன்னால் என்ன? உற்பத்திகளை ஒரு திறன், உற்பத்தியை திறனா செய்யறது உற்பத்தி திறன். ஓகே, இல்ல சரி. அப்ப நான் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன் என்னென்னால், வளங்களை உத்தமமாக பயன்படுத்தி சரிதானே இயலுமான அளவு உச்ச விளைவுகளை பெறுவது. அப்ப வளங்களை எப்படி பயன்படுத்துகிறோம்? உத்தமமாக பயன்படுத்துறதுன்னா குறைஞ்ச அளவு வளங்களை பயன்படுத்துறது, குறைஞ்ச நேரம், குறைந்த மனிதர்கள், குறைந்த உள்ளீடுகள் என்பவற்றை பயன்படுத்தி கூடிய அளவுக்கு, எவ்வளவுக்கு கூடிய அளவுக்கு பெற்றுக்கொள்ள முடியுமோ கூடிய அளவு வெளியீடுகளை பெற்றுக்கொள்வது. இன்னொரு விதமாக சொன்னால், உள்ளீட்டை கொஞ்சம் அதிகரிக்கிற போது வெளியீடு பெருமளவு அதிகரிக்கும். இப்போ ஒரு ஆள் பலாப்பழம் இறக்கிறார், சும்மா பிள்ளைகளை விளங்கக்கூடிய மாதிரி சொல்லுகிறேன். ஒரு ஆள் பலாக்காய் இறக்கிறார் மரத்தில், அவரை ஏறி கயிறு போட்டு
இறக்கி பிறகு திரும்பி இறங்கி வந்து அவிட்டு விட்டுட்டு திருப்பி அடுத்த தரம் பலத்தில் ஏறி திருப்பி அடுத்த பலாக்காயை வெட்டி இறக்கி இப்படி வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். இப்போ அவரால் ஒரு நாளைக்கு ஒரு 200 பலாக்காய் இறக்க முடியும் என்று வச்சுக்கொள்வோம். அப்போ ஒரு ஆளுக்கு 200. 2 நபரை ஈடுபடுத்தினால் இது 400 ஆகுமா, அதை விட அதிகரிக்குமா? அதை விட அதிகரிக்கும். 600 700 ஆக மாறும். பிறகு 2 பேருமா சேர்ந்து அதை எடுத்துக்கொண்டு வந்து லொரியிலே ஏற்றுவிடும். இப்போது இன்னும் ஒரு ஆளை மேலதிகமாக ஈடுபடுத்துவமாக இருந்தால் இன்னும் அது அதிகரிக்கும். ஏனென்றால் ஒருவர் இறக்கி வைக்க மற்றவர் கொண்டு வந்து லொரியிலே ஏற்றிடுவார். அப்ப 3 பேருமா சேருகிற போது அது ஒரு 1500 என்கிற அந்த எல்லைக்கு போகும். இப்ப பாருங்க, ஒரு ஆள் 200 செய்தவர் 2வது ஆளை நாங்கள் போடுற போது அது 800 மாறும், 600 கூடுது. 3வது ஆளையும் சேர்த்த உடனே அது 1500 ஆகுது, 700 கூடுது. இப்ப விளங்குதா? உள்ளீட்டு அதிகரிக்கிறது வீதத்திலும் பார்க்க வெளியீடு அதிகரிக்கிற வீதம் பெருசா இருக்கும். விளங்குதுதானே? நேரம் மிச்சம். அவர் இறங்கி அவர் கொடுக்குற உழைப்பு மிச்சம் இல்லைண்டா. அந்த முதல் ஆள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இறங்கி செய்து கொண்டு வந்தார். இப்ப ஈஸியா செய்வது. அப்போ நேரம், உழைப்பு, விரயம், வீணாகிற தன்மைகள், விரயம் என்பவை குறைக்கப்பட்டு குறைந்த வளங்களை பயன்படுத்தி அதிகமான வெளியீடுகளை பெறுவதைத்தான் நாங்கள் உற்பத்தி திறன் என்று சொல்லுகிறோம். ஆனா எங்களுடைய அலுவலகங்கள்ல உற்பத்தி திறன் என்றால் இப்ப பேப்பர் ஒட்டுறது என்று வந்துட்டு, அது வேற. நான் அதை பற்றி கதைக்க இல்லை, சரிதானே? அப்ப உற்பத்தி திறனாக அதை செய்யறதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. அப்ப உற்பத்தி திறன் என்றால் என்ன? வளங்களை உத்தமமான முறையில் வினைத்திறனாக பயன்படுத்தி அலுவலகம் தன்னுடைய நோக்கத்தினை குறைந்த நேரம், குறைந்த வளங்கள், குறைந்த விரயம், குறைவான உழைப்பு என்பவற்றின் ஊடாக பெற்றுக்கொள்வது. நாங்கள் எப்படி சொல்லுகிறோம்? உற்பத்தி திறன் என்று சொல்லுகிறோம், சரிதானே? உற்பத்தி திறன் என்றால் என்ன என்று கேட்கப்பட்டால் நீங்க இப்படியான ஒரு விடையை அவர்களுக்கு வழங்குவது போதுமானது. அதாவது குறைந்த அளவில் வளங்களை பயன்படுத்தி குறைந்த விரயம், குறைந்த நேரம், குறைந்த உழைப்பு என்பவற்றை பயன்படுத்தி கூடிய அளவுக்கு விளைவுகளை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நடைமுறை. இந்த உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்காக சில வழிமுறைகள், சில சில பொறிமுறைகள் இருக்கு. உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கான பொறிமுறைகள் என்ன என்று சொல்லி அவர்கள் கேட்பார். ஒரு உற்பத்தி திறன் மேம்படுத்துறதுக்குரிய பொறிமுறைகளாக என்ன இருக்கு? அதில்தான் ஒன்று இந்த ஜப்பானிய 5S முறை. உற்பத்தி திறனை மேம்படுத்துகின்ற பொறிமுறைகள் அல்லது மேம்படுத்துவதற்கான உத்திகள் என்று கேட்கப்பட்ட பிள்ளைகள் சில வேளை உங்கள்கிட்ட அப்படி கேட்கலாம். 2 எழுதுங்க, உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கான உத்திகள் சொல்லுங்க என்று சொல்லி கேட்பார்களாக இருந்தால் நீங்கள் எழுதக்கூடிய முறைகள் இருக்குது பாருங்க. ஒன்று ஜப்பானிய 5S முறை. இந்த ஜப்பானிய 5S என்னென்று நான் பிறகு சொல்லித்தாரன். முதல் ஜப்பானிய 5S முறை என்று சொல்லி இருக்கு, சரிதானே? அடுத்த 2வது கைசன். தமிழ்ல கையன்னா ஆனா என்னன்னா போடலாம். இங்கிலீஷ்ல KIZEN. இதுக்கும் ஒரு ஜப்பானிய முறைதான், கைசன் முறை, இதுதானே? கைசன் முறை. இது நான் உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரியாக சொல்லித்தாரன். வாழ்க்கையில பின்பற்றக்கூடிய ஒரு முறை கைசன் முறை என்றா அதை சொல்லுவாங்க. ஒருவர் ஒரு பெண்ணம்பெரிய மாட்டை சிம்பிளா தூக்குவார். ஒரு பெண்ணாம்பெரிய காளை மாட்டை போயிட்டு ஒரு மெல்லியால் சாதாரணமா தோல்ல தூக்குவேன், தூக்கிக்கொண்டு நடப்பேன். எப்படி அவர் அதை செய்வார் என்றால், அது சின்ன கண்டுக்குட்டியாக இருக்கிற போதே ஒவ்வொரு நாளும் அதை தூக்குவார். இப்ப நேற்று இருந்ததை விட இன்றைக்கு அது நிறைய ஒரு 50 கிராம் தான் கூடும். இன்றைக்கு இருந்ததை விட நாளைக்கு போய் தூக்கிகளை இன்னொரு 50 கிராம் தான் கூடும். இப்படி அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அதுகின்ற நிறை கூடினாலும் அவருக்கு அந்த நிறை தோற்றாது. இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அப்படி செய்யறது தான் கைசன் என்று சொல்லி சொல்றது. இவ்வளவுதான் சிறப்பா செய்தாலும் இதை விட இன்னும் இன்னும் என்று சொல்லி சொல்லுகிற மெத்தட் கைசன் மெத்தட், சரியா? அப்ப முதலாவது 5S முறை, ஜப்பானிய 5S முறை. அடுத்தது கைசன் முறை. மற்றது கரச்சுற்று என்று சொல்லி இருக்கு.
குவாலிட்டி சர்க்கிள் என்று சொல்லி எல்லாம் உங்க ஆபீஸ் வழியை செய்வாங்க. தர சுற்று முறை, சரிதானே? தர சுற்று முறை என்று சொல்லி சொல்றது குவாலிட்டி சர்க்கிள். இன்னும் ஒன்று இருக்குது, இந்த PCDA மெத்தட். PCDA நான் எழுதுற போது டி வேறு ஏதோ மாதிரி போயிட்டு PCDA மெத்தட் என்று சொல்லி PCDA முறை, சரியா? இந்த PCDA முறை என்னென்றால் பிளான், டூ, செக், ஆக்ஷன். திட்டம் போடுறது, செய்கிறது, பிறகு அதை செக் பண்ணி பார்க்கறது, பிறகு திருத்துறது. PCDA மெத்தட். அவ கைசன், ஜப்பானிய 5S முறை, சரிதானே? PCDA முறை, மீன் முள்ளு முறை என்று சொல்லி ஒன்று இருக்குது, சரியா? ஃபிஷ்போன் மெத்தட் என்று சொல்றது மீன் முள்ளு முறை. இப்படி ஒரு 2-3 நீங்கள் எழுதக்கூடிய மாதிரியாக இருந்தா சரி. அப்ப இதுகளை பயன்படுத்துறதால என்ன நன்மைகளை பெறுவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது? இந்த 5S முறை அல்லது கைசன் முறை, PCDA முறை, ஃபிஷ்போன் மெத்தட், இப்படியாக அதாவது உற்பத்தி திறன் சார்ந்த இந்த முறைகளை பின்பற்றுவதனால என்ன நன்மை கிடைக்கும் என்று சொல்லி நீங்க சொல்லணும். ஒன்று, குறைந்த மனித வளங்கள்ல குறைந்த வளப்பிரயோகம், விரைவான சேவை வழங்குதல், சரிதானே? அதாவது செலவு நன்மை. குறைந்த வளங்கள் விநியோகிக்கப்படுகிறது, குறைந்த செலவில் அதிகமான சேவை, விரைவான சேவை, தரமான சேவை, மக்கள்கிட்ட நன்மதிப்பு ஏற்படுகிறது. அலுவலக முறையை இலகுவாக பின்பற்றக்கூடியதாக இருக்குது. அலுவலர்களுக்கு மகிழ்ச்சியான அலுவலக சூழல் ஏற்படுகிறது. அலுவலர்கள் உற்சாகப்படுத்தப்படுகிறதாக இருக்கும், சரிதானே? விரயங்கள் தவிர்க்கப்படும். நேர விரயம், மூலப்பொருள் விரயம் போன்ற விரயங்கள் தவிர்க்கப்படும். இப்படி இருக்கிறதுல ஒரு 2 விஷயம் சொன்னீங்கன்னா போதுமானதாக இருக்கும், சரிதானே? அடுத்தது, இந்த பொதுசன தொடர்பை மேம்படுத்துவதற்கு செயற்படுத்தக்கூடிய ஆலோசனைகள் என்ன? சனத்தோட மக்களுடனான தொடர்பை மேம்படுத்துறதுக்கு நீங்க என்னென்ன அட்வைஸ் சொல்ல போறீங்க? என்னென்ன விதமாக தொடர்பாடல் திறனை அதிகரிக்கலாம்? பொதுமக்களோட இருக்கிற உறவை எப்படி மேம்படுத்தலாம்? தெளிவான கலந்துரையாடல். யாரோட கலந்துரையாடுவீங்க? பொதுமக்களோட. அப்ப பொதுமக்களுக்கான வரவேற்பு கருமபீடம் ஒன்று அமைக்கும், சரிதானே? பொதுமக்களுக்கான வரவேற்பு கருமபீடம் ஒன்று அமைக்கலாம், சரிதானே? அதே போல ஒரு ஹெல்ப் டெஸ்க் உண்டு, பொதுமக்களுக்கு உதவுவதற்கான ஏற்பாடுகள். ஹெல்ப் டெஸ்க் என்று பிரேக்கெட்டுக்கு போடலாம். பொதுமக்கள் வந்தால் அவைக்கு என்ன தேவை, என்ன ஃபார்ம் நிரப்பி கொடுக்கணும், அப்படி ஃபார்ம் நிரப்ப வேணும். எனக்கு தெரிஞ்சு யாழ்ப்பாண டிஎஸ் ஆபீஸ்ல டிஎஸ் சுதர்சன் அப்படி ஒரு ஏற்பாட்டை செய்தது. மற்றாக்கள்கிட்ட இருக்கோ எனக்கு தெரியாது, நான் எனக்கு தெரிஞ்சதை தானே சொல்லலாம், சரிதானே? அப்ப ஹெல்ப் டெஸ்க் முறை ஒன்றை ஏற்படுத்தலாம். வரவேற்பு கர்மபீடம் ஒன்று ஏற்படுத்துறது. அடுத்தது பொதுசன தொடர்பு உத்தியோகத்தர்களை நியமிக்கிறது, அவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறது. பொதுமக்களோட பழகிற தொடர்பாக அவர்களுக்கு பொதுசன தொடர்பு உத்தியோகத்தர்களை நியமிக்கிறதும் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கலாம். அப்ப இந்த விதமாக மற்றது பொதுமக்களுக்கு வழிகாட்டிகள், அதாவது பலகைகளை பொறுத்துறது, சரிதானே? அறிவித்தல் பலகைகள், வழிகாட்டி பலகைகள் போன்றவற்றை பொறுத்துறது. ஒழுங்கமைப்பு வரைபடம் போன்றவற்றை பொறுத்துறது. ஒழுங்கமைப்பு வரைபடம் என்றா பொதுமக்களுக்கு தெரியும் எங்க யார்கிட்ட போகணும் என்ன என்கிற விஷயம் தொடர்பாக. அதே போல சிட்டிசன் சார்ட்டர், அதாவது பொதுமக்கள் பட்டியம், சேவை பட்டியம் ஒன்றை வெளியிடலாம், வெளியில ஒட்டலாம். பர்த் சர்டிபிகேட் எடுக்கிறேன்டா என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், அவ்வளவு காசு கட்டணும், அவ்வளவு நேரத்துல தருவோம், சரிதானே? இப்ப சேவை பெறுநர் பட்டியம் ஒன்றை ஏற்படுத்தலாம். ஒரு அலுவலகத்துல பொதுமக்களுக்கு விரைவான சேவையை வழங்கும் நோக்கில பொதுமக்கள் திருப்தி அடையும் விதமாக அலுவலகத்தை எவ்வாறு ஒழுங்குபடுத்தலாம் என்று கேட்கப்பட்டா, நீங்கள் வரவேற்பு கர்மபீடம், உதவி கர்மபீடம், வரவேற்பு உத்தியோகத்தரை நியமித்தல், வரவேற்பு உத்தியோகத்தர்களாக பணியாற்றக்கூடியவர்களுக்கும் மற்றது அலுவலக உத்தியோகத்தர்களுக்கும் பொதுமக்கள் தொடர்பு அல்லது தொடர்பாடல் திறன் தொடர்பான பயிற்சிகளை வழங்குவது, பொதுமக்களுக்கான வழிகாட்டல்களை வழங்கக்கூடிய விதமாக அறிவித்தல் பலகை,
என்ன அதே போல ஒழுங்கமைப்பு வரைபடம் போன்றவற்றை காட்சிப்படுத்துவது, இந்த மாதிரியாக 2 விஷயம் எழுதினீங்களாக இருந்தால் அவங்க சந்தோஷப்படுவாங்க. சரி, நாங்கள் ஒரு சிறிய ஓய்வு ஒன்று எடுத்துக்கொண்டு தொடர்ந்து பேசுவோம். ஒரு 10 நிமிஷம் ஓய்வு எடுத்துக்கொண்டு தொடர்ந்து கதை. சரி, இப்போ ஒரு விஷயம் பார்த்துக் கொள்ளுங்க பிள்ளைகள். சில வேளைகள் உங்கள்கிட்ட பொதுவாக சில கேள்விகளை கண்டு சொல்லி விட இருக்கு. இப்போ அலுவலக முறைமை ஒன்றை நடைமுறைப்படுத்துவதனால எதிர்பார்க்கப்படுகிற நன்மைகள் என்ன என்று கேட்பார்கள். சரிதானே? உற்பத்தி திறன் தொடர்பாக கைசன், இந்த 5S, கெம்பாவர்க், PCDA இந்த மாதிரியான ஏதாவது சொல்லி, அதே போல அலுவலக நடைமுறைகள், அலுவலக முறைமை என்பவற்றை உரிய முறையில பின்பற்றுவதனாலே ஏற்படுகிற நன்மை என்ன என்று சொல்லி கேட்பார். இப்படி சில வேளைகளில் அலுவலர்களுக்கு பயிற்சி அளிப்பதனால பெறக்கூடிய நன்மைகள் என்ன என்று கேட்பார்கள். இப்ப இதுகளுக்கு பொதுவான சில விடயங்களை நீங்கள் எழுதணும். எப்படி சிறந்த நிர்வாக முறையும் கட்டுப்பாடும் பேணப்படும். சிறந்த நிர்வாக முறையும் கட்டுப்பாடும் பேணப்படும். அடுத்தது தாமதங்கள் தவிர்க்கப்படும், சிக்கனம் ஏற்படும். அதாவது வளங்கள் வீண் விரயம் குறைக்கப்படும், நேர விரயம் குறைக்கப்படும். அப்போ தாமதங்கள் குறைக்கப்படும், சிக்கனம் ஏற்படும். அலுவலர்களுக்கு இடையில சிறந்த வேலை சூழல் ஏற்படும். அவர்களுக்கு அலுவலகத்தின் மீதான விருப்பம், வேலை செய்வதற்கான விருப்பம், ஆர்வம் ஏற்படும். சரிதானே? அடுத்தது மக்கள் மத்தியில நம்பிக்கை, நன்மதிப்பு ஏற்படும், வெளிப்படைத்தன்மை ஏற்படும். அலுவலர்களுடைய தேவையற்ற அசைவுகள், தேவையற்ற நடவடிக்கைகள் தடுக்கப்படும். சிறந்த அலுவலக ஒருங்கிணைப்பு உருவாகும். வளங்கள் உச்சமாக பயன்படுத்தப்படும். இந்த மாதிரி இது பொதுவாக அலுவலக முறைமை இந்த நன்மைகள் என்று கேட்டால், அல்லது பயிற்சி அளிப்பதனுடைய நன்மைகள் என்று கேட்டால், 5S முறைமையை பயன்படுத்துறதால ஏற்படுகிற நன்மைகள் இப்படி என்று கேட்கப்பட்டால் பிள்ளைகள் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுக்கொண்டு நீங்கள் விடை எழுதக்கூடியதாக இருக்கும். அதே போல சில வேளைகள்ல சில குறைபாடுகளை உங்கள்கிட்ட கேட்கறது உண்டு. இப்ப அலுவலகத்துல சில விதமான குறைபாடுகள் இருக்குது. இந்த குறைபாடுகளை நீக்கிறதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்று சொல்லி, சரிதானே? அப்போ அலுவலக முறையை உரிய முறையில பயன்படுத்துறதுக்கு நீங்க என்னென்ன நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் என்று கேட்டால், நீங்கள் அலுவலகத்துக்கு பயிற்சி அளிக்கிறது, அலுவலக முறைமை பற்றி பயிற்சி அளித்தல். இப்ப இதுல சொல்லப்பட்ட இந்த குறைபாடுகளை உங்களுக்கு கேட்பார்களாக இருந்தால், நீக்கிறதுக்கு, இந்த குறைபாட்டை நீக்கிறதுக்குரிய 2 வழிமுறை சொல்லுங்க என்றால், நீங்க அவங்க வழிமுறையை உங்கள்ட்ட கேட்கல. இதுல எப்படி கேட்டுக்காங்கண்டா, வழிமுறை அவரே சொல்லிட்டு யாருக்கு பயிற்சி கொடுக்கணும்னு கேட்கிறேன். வழிமுறையை அவர் சொல்லி போட்டு யாருக்கு பயிற்சி கொடுக்க வேணும் என்று சொல்லி கேட்கிறேன். அப்ப இது ஒரு வகையான முறை, ஒரு வகையான கேள்வி. சில வேளை அவர் என்ன செய்ய வேணும் என்றே உங்கள்கிட்ட கேட்பேன். உங்கள்கிட்ட இதுக்கு என்ன செய்ய வேணும், இந்த குறைபாட்டை நீக்கிறதுக்கு என்ன செய்ய வேணும் என்று கேட்டால் நீங்கள் பயிற்சி அளிக்க வேணும் என்று சொல்லலாம். அப்போ முதலாவது அலுவலக முறைமை பற்றி, அலுவலக நடைமுறைகள் பற்றி அலுவலர்களுக்கு பயிற்சி அளிப்பது ஒன்று செய்யலாம். சரிதானே? 2வது அலுவலக விதிகள், கோட்பாடுகள், நடைமுறைகள். நடைமுறைகள் என்று சொல்லியிருக்கு தானே, அலுவலக நடைமுறைகள், அலுவலக விதிகள் போன்றவற்றை நடைமுறைப்படுத்துவதும் மேற்பார்வை செய்வதும். அதாவது அலுவலகத்தில் காணப்படுகிற விதிகளை, அலுவலக சட்டங்கள், நடைமுறைகள், அலுவலக நடைமுறைகள் என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிறோம் தானே. ப்ரொசீஜர், சிஸ்டம், ஆபீஸ் ப்ரொசீஜர், அலுவலக நடைமுறைகள், அலுவலக முறைமை என்பவற்றை நடைமுறைப்படுத்துவதும் அவற்றை மேற்பார்வை செய்தலும். இங்க என்ன நடந்திருக்குது, அந்த பிரதேசத்துல 2 கிழமைக்கு ஒருக்கா வந்துட்டு போயிருக்கிறார், அதை உரிய வகையில மேற்பார்வை செய்யல. வந்த காலங்கள்ல இந்த ரெஜிஸ்டர் இருக்கா, அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் இருக்கா, லீவ் ரெஜிஸ்டர் இருக்கா, மூவ்மெண்ட் ரெஜிஸ்டர் இருக்குதா என்று சொல்லி அவர் பார்க்க இல்லை. அப்ப இது 2வது, உரிய முறைமைகளை நடைமுறைப்படுத்தணும். அலுவலக முறைமை, அலுவலக முறை, சிஸ்டம், ப்ரொசீஜர், இந்த 2ஐயும் நடைமுறைப்படுத்தி அதை மேற்பார்வை செய்வோம். அலுவலக பரிசோதனைகளை மேற்கொள்ள வேணும், இன்ஸ்பெக்ஷன். சரிதானே?
அது உள்ளுக்கு வேலை என்ன மாதிரி நடக்குது, என்ன படிவங்களை பயன்படுத்துறாங்க, பொதுமக்களுடைய அபிப்பிராயங்களை கேட்க வேணும். அப்ப அந்த விதமாக அலுவலக பரிசோதனைகளை நடத்துறது. தொடர்ச்சியாக கலந்துரையாடல்களை நடத்தி பணியாளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது. ஆபீஸ் சம்பந்தமா ஸ்டாஃப் மீட்டிங் போடுறது அதுக்கு தான். சரி, ஸ்டாஃப் மீட்டிங் போட்டு அவைக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது. நாங்கள் ஆபீஸ்ல என்ன வேலை இருக்குது என்று சொல்லி பணியாளர்களை ஊக்குவிக்கிறது. அதாவது அலுவலர்களுடைய கடமைகளை பகிர்ந்து கொடுக்கிறது, அவர்களுக்கு மேலதிக நேர கொடுப்பனவு, இந்த மாதிரியான சில சலுகைகள், பாராட்டுகள் என்ன போன்றவற்றை விருதுகள் வழங்குறது, இப்படி எல்லாம் செய்கிறது. பணியாளர்களை ஊக்குவித்தல் போன்றவற்றின் மூலமாக. இப்ப இதுல கேட்டா சில வேளை உங்களை இப்படி ஒரு அலுவலக விஷயத்தை சொல்லி போட்டு எப்படி இந்த முறைமையை மாற்றி எடுக்கலாம் என்று கேட்டா, நீங்க எல்லாத்துக்கும் பொதுவாக எழுத வேண்டிய கைகண்ட மருந்தொன்றுக்கு உடனடியாக பயிற்சி அளிக்க வேண்டும். அலுவலக முறைமைகளை சரியான முறையில பயன்படுத்துவதற்கு பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். அலுவலக முறைமை பற்றியும் நடைமுறை பற்றியும் அவர்களுக்கு அதனால கிடைக்கிற நன்மைகள் பற்றியும் விளக்கம் அளிக்கிற பயிற்சி ஒன்று அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அடுத்த 2வது அவர்களுக்கு வழங்கப்பட்ட பயிற்சி விளக்கம் தொடர்பாக அவர்கள் அதை நடைமுறைப்படுத்தும் போது சிரமங்கள் ஏற்படும். அப்ப நடைமுறைப்படுத்துதல், மேற்பார்வை செய்தல், அவர்களுக்கு உதவி அளித்தல் 2வது விஷயம். சரி, அவங்க என்னென்ன செய்யறாங்கன்னு பார்த்துட்டு அதுல என்னென்ன பிழைக்குதுன்னு பார்த்து திருப்பி கொடுக்க வேணும். அடுத்தது இன்ஸ்பெக்ஷன், பரிசோதனை செய்கிற அலுவலக பரிசோதனை, பொதுமக்களுக்கான பரிசோதனை, பொதுமக்கள்கிட்ட கேட்கணும். சரிதானே, பிரச்சனைகளுக்கான ஆய்வு, ஒரு ப்ராப்ளம் எடுத்து அதை கதைக்கணும், என்ன பிரச்சனை, ஏன் இப்படி நடக்குது என்று சொல்லி பார்க்கணும். சரிதானே, அப்ப விடைய ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். அடுத்தது பணியாளர்களை ஊக்குவிக்க வேணும். பணியாளர்களை ஊக்குவிக்கிறது என்றால் அவர்களுக்கு பொருத்தமான வகையில பயிற்சி அளிக்க வேணும், வேலைகளை சமமாக பங்கிட்டு கொடுக்க வேணும், பாரபட்சம் காட்டக்கூடாது. சரிதானே, பாராட்டுகளை தெரிவிக்க வேணும். இப்படியாக நாங்கள் செய்வதன் மூலமாக அவர்களை ஊக்கப்படுத்தலாம். இவ்வாறு ஊக்கப்படுத்துகிற நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, நான் இனி இந்த கேள்விக்கு வாரேன் பிள்ளைகள். உத்தியோகபூர்வ கடிதத்தின் குறைபாடுகள் என அவதானிப்பு செய்து அதை பூரணப்படுத்தி அந்த கடிதத்தை திருப்பி எழுதி காட்டட்டும். சரிதானே, பின்னணைப்பு ஒன்றில் உள்ள கடிதத்துக்கு பின்வரும் தகவல்களை உபயோகித்து இறக்காமம் பிரதேச செயலர் உப அலுவலகத்தின் மரம்பட்டும் அனுமதி பத்திர பிரிவின் இலக்கம் 2 நிர்வாகம் விடய எழுதுனரான திருமதி ஜெயந்தி பிரேமதிலகனின் விடய எழுதுனர் இலக்கம் 5. சரியா, 32வது கோப்பினை மரம்பட்டும் அனுமதி பத்திரம் சம்பந்தமான பொது கோப்பின் மரம்பட்டுதல் 1 கோப்பு இலக்கத்தினை தயாரிக்க. எப்படி ஃபைல் நம்பர் போடுவோம் பிள்ளைகள்? கோவை இலக்கம் எப்படி போடுறது? நிலாம் சொல்லுங்க. கோவையின் தொடர் இலக்கம், மற்றது வந்து அந்த அந்த அலுவலகத்தின் பெயர், அலுவலகத்தின் அந்த ஆங்கில குறியீடு சுருக்கம், மற்றது எத்தனாவது இடத்துல இருக்கின்ற நம்பர். சரி, அப்ப கவனிங்க பிள்ளைகள், ஒரு ஃபைல் நம்பர் போட சொல்லி உங்களை கேட்டால் நீங்கள் முதல்ல பயன்படுத்த வேண்டியது நிறுவனத்தினுடைய குறியீடு. நிறுவனத்தினுடைய குறியீட்டை முதல் பயன்படுத்த வேணும். இப்ப சில இடங்கள்ல அவர்கள் அதை பயன்படுத்த, உதாரணத்துக்கு வவுனியா மாவட்ட செயலகம் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் BA என்று போட்டு, நான் சும்மா சொல்றேன்னா அப்படித்தான் போடுறார்களோ தெரியா, நான் சும்மா சொல்லுவேன் BA. அதே போல டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டேரியட்ங்கிறதால DS என்று போடலாம். சரிதானே, அல்ல GA என்னும் போடுவார்கள் அரசாங்க அதிபர். முடிஞ்சது நிறுவன குறியீடு. அடுத்தது கிளை குறியீடு. கிளை குறியீடு எப்படி பயன்படுத்துறது? இவங்க எங்க இருக்கிறாங்க, எந்த பிரிவில் இவங்க இருக்க போறாங்க? நிர்வாகத்துல இருக்கிறாங்க. சரிதானே, அப்ப நிறுவன குறியீடு. அடுத்தது கிளையின் குறியீடு ADM, admin. சரிதானே, கிளை குறியீடு அனுமதி பத்திர பிரிவினுடைய இலக்கம். இறக்காமம் பிரதேச செயலர் பிரிவில் மரம்பட்டும் அனுமதி பத்திரம் பிரிவின் இலக்கம் 2 நிர்வாகம் என்று சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ ADM வேண்டாம், இதுக்குள்ள 2.
சரியா? அட்மின் அதுக்கு ஒரு இலக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஏடிஎம் 2. அடுத்தது சப்ஜெக்ட் ஆபீசர். சப்ஜெக்ட் ஆபீசர் யாரு? விடை எழுதினரின் இலக்கம். விடை எழுதுனர். அப்ப எம்எஸ்ஓ 5. எம்எஸ்ஓ 5. அதுக்கு பிறகு அவங்களோட லிஸ்ட் ஆஃப் டியூட்டியில இது எத்தனையாவது டியூட்டியாக இருக்க வேணும், சரிதானே? அவங்களோட அது சொல்லப்பட்டில்லை. அடுத்ததாக 32 விடைய இலக்கம். 32 அவங்களுடைய 32 அதுல 1 32வது கோப்பினை பிரேமத்திலகனின் 32வது கோப்பினை மரம் வெட்டு மனுமதிப்பத்திரம் சம்பந்தமான பொது கோப்பின் மரம் வெட்டுதல் 1 கோப்பு இலக்கத்தினை தயாரிக்க என்று சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ 32வது ஃபைல் நம்பர் அதுல 32 1 என்று சொல்லி போட்டோம்னாச்சு. அப்ப நீங்கள் எப்படி பார்க்க வேணும், ஒரு நம்பர் எழுதுறதாக இருந்தால் நிறுவனத்தின் குறியீடு, கிளை குறியீடு, அலுவலருடைய குறியீடு, உங்களுக்கு மேலதிகமாக அவருடைய கடமை பட்டியல் எத்தனையாவது விடயம் என்று தெரிஞ்சால் அந்த இலக்கம், அதுக்கு பிறகு அந்த விடய இலக்கத்தை அந்த விடயத்திலே அவர் எத்தனையாவது கோவையாக பயன்படுத்துகிறார். சிலவேளை மரம் வெட்டுவது அவருடைய 32வது டியூட்டி என்றால் அதுல எத்தனை கோவை பயன்படுத்துறார், இது 7வது கோவையாக இருந்தால் 7 இப்படி போட்டீங்கன்னா இந்த கடிதத்துல தெரிகிற குறைபாடு என்ன பிள்ளைகள்? இந்த கடிதத்துல என்ன குறைபாடு இருக்கு? உத்தியோகபூர்வ கடிதத்துல இலக்கங்கள் போடப்பட இல்லை. என்ன எனது இலக்கம் போடப்பட இல்லை, தலையங்கம் போடப்பட இல்லை, தலையங்கம் போடப்பட இல்லை. மற்றது அந்த தயவுடன் அறிய தருகின்றேன் என்று சொல்லி பண்பான மொழி நடை அதுல காணப்பட இல்லை, விழிப்பு போடப்பட இல்லை சார். அதுல சாதாரணமாக பொதுமக்களுக்கு எழுதுகிற போது திரு மு ஜெயதீபன் அவர்கள் என்று சொல்லி அல்லது திரு ஜெயதீபன் என்று போட்டா சரி. அதுக்கு பிறகு நீங்கள் ஐயா அம்மணி என்று சொல்லி போடலாம். ஆனால் அலுவலக கடிதத்திலே ஐயா அம்மணி போட மாட்டோம், அலுவலகத்துக்கு எழுதுற கடிதத்துல போடுவோம். அப்ப சாரி இல்ல, மு ஜெயதீபன் அவருடைய அட்ரஸை நீங்க போடலாம், விவரம் இருக்குமாக இருந்தால். உங்கள்ட்ட அந்த விவரம் போதாதபடியால அதை விடலாம், சரிதானே? தலையங்கம் போடலாம். மற்றது தங்களால வழங்கப்பட்ட இந்த கடிதம் தொடர்பானதுன்றது சரி, இது தொடர்பாக மேற்படை நடவடிக்கை எடுக்கும்போது தயவாக கேட்டுக்கொள்கிறேன் என்று போடலாம். அவங்களோட பெயர் போட்டிருக்கு, பதவி போட்டிருக்கு, நிறுவனத்தினுடைய பெயர் போட இல்லை, நிறுவனத்தினுடைய பெயரை போடலாம். அதற்கு கீழே ஒரு 2 லைன் விட்டு அவர்களை தொடர்பு கொள்வதற்கான அலுவலக தொலைபேசி இலக்கம், தொலைநகர் இலக்கம், மின்னஞ்சல் முகவரி போன்ற விஷயங்களை போடலாம். அப்ப இப்படி போட்டு உங்களுக்கு ஒரு கடிதம் எப்படி எழுத தெரியும் என்று இருக்குத்தானே, அதற்கு ஏற்றபடியாக இந்த கடிதத்தை திருத்தி எழுதினீங்களாக இருந்தால் பின்னணை போன்று போடணுமோ அப்படி போட தேவையில்லை, சரியா? எனது இலக்கம் என்றெல்லாம் போட்டு இதை திருத்தி எழுதுவீங்களாக இருந்தால் உங்களுக்குரிய புள்ளியை அவர்கள் தருவார். திருப்பி சொல்லுங்கம்மா. ஒரு டவுட் ஒன்று சார், அது ஒப்பம் இருக்குதானே சார், அது அந்த சைட் எழுதினது சரியா சார்? அங்கால பிரதேச செயலருக்கு பதிலாக இங்கால மாத்தியല്ലോ சார். அது இவங்கெல்லாம் ஒப்பம் வச்சிருக்கிறாங்க, அது ஒப்பம் என்று சொல்லி அது பிராக்கெட்டுக்க போட்டிருக்கிறாங்க. ஒப்பம் அவங்க அதுல சைன் பண்ணி இருக்கிறாங்க என்ற கருத்து, சரிதானே? அதுல ஒப்பம் என்று சொல்லி மற்றது நிர்வாக அதிகாரி பிரதேச செயலாளருக்காக இன்னும் போட வேணும், என்ன அதையும் போடணும். பிரதேச செயலாளருக்காக ஒப்பம் என்று ஏன் பிரேக்கத்துக்கு போட்டு காட்டிக்காங்கன்னா அதுல கையொப்பம் வருகுது என்று சொல்லி காட்டுறதுக்கா. நாங்கள் இப்படி போடல, ஒப்பம் நளினி பிரேமதிலகன் நிர்வாக அதிகாரி பிரதேச செயலருக்காக இல்ல, பிரதேச செயலர் சைன் பண்ணினா இவங்களை ஒப்பம் என்று வைக்க தேவை. ஒப்பம் எப்ப எழுதணும் என்றால் ஒரு டிராப்ட டிஎஸ் கொடுத்து டிஎஸ் சைன் பண்ணிட்டாங்கன்னா பிறகு திருப்பி கடிதத்தை அனுப்பிக்கல தான் ஒப்பம் அண்டு போட்டுட்டு அது பிராக்கெட் பண்ண தேவையில்லை, ஒப்பம் அண்டு போட்டு விவரத்தை எழுதுவோம். இதுல அவங்க ஒப்பம் அண்டு போடுறது இந்த நோக்கம் என்னென்றா அதுல கையெழுத்து இருக்கு என்று காட்டுறதுக்கு அந்த வித்தியாசம் விளங்குதுதானே. அதுல மற்றது கட்டாயம் பிரதேச செயலருக்காக என்று போட வேணும். நிர்வாக அதிகாரி பிரதேச செயலருக்காக
அடுத்தது பிரதேச செயலாளர் உப அலுவலகம் இறக்காமம் என்று போட்டு கீழே அந்த வலது பக்கத்துல தான் அந்த விஷயங்களை சொல்ல, இடது பக்கத்துல தான் அதை எழுத தொடங்கணும். தொலைநகல் இலக்கம், தொலைபேசி இலக்கம், மின்னஞ்சல் முகவரி இதெல்லாம் எழுதி காட்ட வேணும். அடுத்த பகுதி என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. KM கட்சி முகமதுவின் வீட்டுக்கு செல்லும் பாதையில் உள்ள பிரச்சனை தொடர்பாக விசாரணை முடிவடைந்துள்ளது. இறுதி தீர்மானம் தொடர்பாக பிரதேச செயலாளரால் பின்வருமாறு கோப்பில் குறிப்பிட்டு கடித விரைவு செய்வதற்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. அந்த விடய எழுதுவினைஞர் நீதன கற்பனை செய்து கொண்டு பின்னணைப்பு 2 குறிப்பிடப்பட்டுள்ள நபரின் பெயர், கிராமம் மற்றும் திகதி, எடுகோளான கோப்பு இலக்கம் என்பவற்றை உள்ளடக்கி உத்தியோகபூர்வ கடிதத்துக்குரிய நடைமுறை விதிகளுக்கு ஏற்ப கடித வரைவு ஒன்றை வரைக. இப்போ உங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதி காட்ட சொல்லி இருக்கிறாங்க. சரிதானே? தீர்மானம் சரி, இப்படித்தான் இந்த தீர்மானம் எடுத்திருக்கா. நீங்க மிச்ச விஷயம் எல்லாம் உங்களுடைய இலக்கம் அந்த விவரம் எல்லாத்தையும் போட்டு என்ன எனது இலக்கம் என்ன இறக்காமம் என்ன பிரதேச இலக்கம் போடுற நீங்க அதுல இருக்கிறத பார்த்து பிரதேச செயலாளர் உப அலுவலகம் இறக்காமம் என்று சொல்லி திகதி எல்லாம் போட்டு அதுக்கு பிறகு அவருடைய பெயரை போட்டு அவருடைய பெயரை போடுவீங்க. எங்க இடது பக்கத்துல முன்பக்கமாக அவருடைய பெயரை போட்டு கட்சி முகமது அவருடைய அட்ரஸ் இருந்தால் அதை எல்லாத்தையும் போட்டுட்டு அது பிறகு தலையங்கம் போடுவீங்க. என்ன அந்த விடயம் தொடர்பாக, அதாவது காணி பாதை தொடர்பான பிரச்சனைக்கான தீர்வு வழங்கல் என்று போட்டு அவர் எழுதின கடிதம் ஒன்றுக்கு தானே மேல தங்களால இந்த திகதியில எனக்கு வரையப்பட்ட இந்த முகவரியிடப்பட்ட அவர் தலைப்பு போடையில அப்போ எனக்கு வரையப்பட்ட கடிதம் தொடர்பாக என்று சொல்லி உங்களுடைய இந்த காணி தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில கீழ்வரும் தீர்மானம் தங்களுக்கு முன்வைக்கப்படுகிறது என்பதை தயவோடு அறிய தருகிறேன் என்று போட்டு அதுல என்னென்ன இருக்க வேணும், பந்து விரிக்க வேணும், ஐயா அம்மணி என்று விழிக்க வேணும், தலைப்பு போட வேணும் என்றெல்லாம் இருக்குதானே, அதெல்லாம் போட்டு கீழே அந்த கையொப்பம் வைக்கிற முறை போட்டு அது தொடர்பு கொள்ளுகிற விதமாக தொலைபேசி இலக்கம், தொலைநகல் இலக்கம், மின்னஞ்சல் முகவரி எல்லாம் போட்டு ஒரு கடிதம் ஒன்றை எழுதி காட்ட வேணும். இதுல இருக்கிற தீர்மானம் அதனுடைய 2வது பந்தியாக வர வேணும். முதல் பந்தி அவருடைய அந்த கடிதம் தொடர்பான கவனத்தை ஈர்த்தல், அவருடைய கடிதம் தொடர்பில் குறிப்பிட்டு தங்களால் வரையப்பட்ட கடிதம் தொடர்பாக என்று போட்டு 2வதுல இந்த தீர்மானம் தொடர்பாக, அடுத்தது இந்த விடயத்தை தாங்கள் பிரதி அந்த மற்றவருடைய பெயரையும் போட வேணும். அவருக்கும் பிரதி போடுவீங்க தானே அந்த பிரச்சனை தொடர்பாக, அந்த மற்ற நபரோடு தானே அவருக்கு பிரச்சனை ஏற்பட்டது, அவருக்கு கீழே பிரதி போட வேணும் இதை நடைமுறைப்படுத்தும் பொருட்டு. அத்தோட அந்த கிராமத்தினுடைய கிராம உத்தியோகத்தர் என்ன கிராம செயலாளர் சொல்றதுல கிராம அலுவலருக்கு பிரதி போட்டு மேற்படி விடயங்களை உரிய வகையில நடைமுறைப்படுத்தப்பட்டதை மேற்பார்வை செய்து எனக்கு அறிக்கை தர சொல்லி அப்படி கீழே விஷயங்களை சேர்த்து விட்ட உடனே அவ பார்த்தா உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிட்டு. இப்ப நீங்க யாருக்கு சம்பந்தப்பட்ட ஆளுக்கு கடிதம் போட போறீங்க, சரிதானே? இவ்வாறு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தொடர்பாக தங்களுக்கு அறிய தருகிறேன் என்று சொல்லி போடுறீங்க. 2வது DM முகம்மது கனீபாவுக்கும் அதே அட்ரஸ் தானே இருக்கும், செம்மணி கிராமம் என்று போட்டு முகம்மது கனீபாவுக்கு பிரதி இது தொடர்பாக தாங்கள் பொருத்தமான வகையில அதை அகற்றும் பொருட்டு என்று கிராம அலுவலர் மேற்படி தீர்மானம் நடைமுறைப்படுத்துவதை மேற்பார்வை செய்து அதை நிறைவேற்றி எனக்கு அறிக்கையிடும் பொருட்டு கீழே கொப்பியை போட்டு கடிதத்தை அனுப்பிவிட்டீங்கன்னா ஒரு நல்ல கடிதம் எழுதின மாதிரியாக இருக்கும். அப்ப உங்களுடைய கடிதம் பாகைகளோ உங்களோட சொந்த கிரியேஷன் உங்களால அந்த இடத்துல ஒரு தீர்மானம் எடுக்க முடியுதா என்பதை தான் பார்ப்பாங்க. ஃபைல் நம்பர் எல்லாம் உங்களோட கற்பனையாக போட சொல்லியிருக்கு. ஒரு கடிதம் எழுதினால் இப்போ நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பெரிய ஒரு பயம் இல்லை, நாம இப்ப எக்ஸாம் பாஸ் பண்ணலாமா இல்லையாங்கிற சந்தேகம் இல்லை. நான் இன்னொன்று சொல்லுறேன், பிள்ளைகள் எக்ஸாம் பாஸ் பண்ணலாம், நீங்கள் 2 பேப்பருக்கும் 65க்கு குறையாத புள்ளிகள் எடுப்பீங்களாக இருந்தால் நிச்சயமா உங்களுக்கு நியமனம் வரும். அப்ப நீங்கள் ஒரு 75 லெவலுக்கு படிக்க வேணும். ஐக்கியூ எல்லாம் இதை படிச்சுட்டு ஐக்கியூவை கையை விடக்கூடாது. நாங்கள் இன்றைக்கு இரவுக்கு ஐக்கியூ படிப்போம், கொஞ்சம் தாமதமா 7:30 மணிக்கு தொடங்குவோமா, 8 மணிக்கு தொடங்குவோமா? சரி, ஓகேன்னு 8 மணிக்கு தோங்குமா சார்? 8 மணிக்கு நான் கதைக்கு 8 மணி என்றா இப்ப இந்த 8-10 மட்டும் பாக்குற வேலை இல்லை. 8க்கு தொடங்கி 10க்கு முடிப்போம். சரியா?
சரி சரி. ஓகே, அப்ப நான் இந்த அளவில் நிப்பாட்டிக் கொள்றேன் பிள்ளைகள். ஓகே, நாங்கள் திரும்ப இரவு சந்திப்போம், மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் எல்லாரும் சேமமா இருக்க வேணும்.